கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா. நம்ம தொடங்குவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टुकी. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः. ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं प्रमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं. हरिः ओं तत्सत्. कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीदंशा श्रीचैतन्यं नमामि तम्. ஹரே கிருஷ்ணா. நேத்து பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு சொல்லலாமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கபிலர் தேவகுதிக்கு சொன்ன உபதேசங்களை நம்மளும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணோம்னா அதே முக்தியை நம்மளும் அடையலாம். வெரி குட் வெரி குட் சூப்பர். தேங்க்யூ மாதாஜி. வேற என்ன பார்ப்போம்? நமது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி வருகிறோம். சோ அது சரியா செய்யணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சுதந்திரத்தை நாம ஜெபம் பண்ணணும், பகவானை பத்தி நினைக்கணும், பகவானை பத்தி சிந்திக்கணும். வெரி குட் வெரி குட். அப்ப நாம சுதந்திரத்தை நம்ம சரியா பயன்படுத்துறோம். நன்றி மாதாஜி. வேற ஏதாவது? பகவான் கருணையற்ற காரணமற்ற கருணையோடு பகவான் நமக்கு எல்லாம் பண்ணிட்டு காரணமற்ற கருணையை பத்தி நேத்து நாம டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ மாதாஜி. கணேசன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அந்த ஜட உலக படத்தை பராமரிப்பவர் பகவான். அவர் பிரம்மாண்ட ஒரு காட்டு கொன்றையின் உருவத்தை ஏற்று நீண்ட மூக்கால் பூமியை கர்ப்பதக நீருக்கிலிருந்து தூக்கி கொண்டு வந்தார். கவிஞர் சீல ஜெயதேவ கோஸ்வாமி அதை பார்த்து சிறப்பா பாடியிருக்கார். இப்ப இங்க கற்பனை செய்வதெல்லாம் தங்கள் கற்பனை ஒரு அவதாரத்தை உண்டாக்குனார். ஆனா பகவான் அவதாரம் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை கீழே தோன்றக்கூடியது. இந்த சாப்டர்ல அது ஸ்ரீமத் பாகவதம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உமாதேவி மாதாஜி. நேத்து லாஸ்ட் அந்த ஸ்லோகத்துல எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் பக்தி தொண்டு செஞ்சோம்னா ஜட குணங்களை கடந்து உடனடியாக நம்ம பிரம்ம நிலைக்கு வரலாம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட முடிச்சோம். ஓகே 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 மாதாஜி. தேங்க்யூ உமாதேவி. அந்த ஸ்லோகம் மெமரி பண்ணனே மாதாஜி, ஆனா முடியல. சரி பரவாயில்ல. உமாதேவி மாதாஜி. மாதாஜி, தொண்டு செய்ய விருப்பம் இல்லாத ஆத்மாக்கள் ஆன்மீக லோகத்துல இடமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். சோ தொண்டு செய்ய நமக்கு விருப்பம் இல்லைன்னா நமக்கு ஆன்மீக உலகத்துல இடம் கிடையாது அப்படின்னு பார்த்தோம். சோ அதனால சேவை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நம்ம உடனே என்ன பண்ணணும்? நம்ம என்ன சேவை முடியுமோ அந்த சேவையை நம்ம பண்ணிடணும். ஓகே,
தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பாயிண்ட் சொல்றேன். அதாவது இந்த பிரபஞ்சத்துல பிரம்மா வந்து முதல் தேவர், ஹிரண்யாக்ஷன் முதல் அசுரர் இல்லையா? ஆமா ப்ரோ. அது ஒரு இது பாயிண்ட். ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரம்மம் நிலைக்கு உடனே வந்தடைகிறான் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற நிலையா மாதாஜி? நான் வந்து உடல் இல்ல ஆத்மா, நான் அப்படின்னு பகவான் சேவகன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற நிலை. அடுத்த ஸ்லோகமே பாத்தீங்கன்னா பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பரம் அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த பிரம்மபூத நிலை அப்படிங்கிறது பக்தி, அதான் வந்து பிரம்மபூத நிலைன்னு பாக்குறோம். இந்த 7.14 ஸ்லோகமும் இதுவும் ஒரே மாதிரி வந்துருது. அது வந்து ஜட சக்தியை தனியா வெல்ல முடியாது, என்னிடம் சரணடைந்தவர்கள் எளிதில் கடக்கலாம் அப்படின்னு சொல்லி 7.14. ஆமா. இது வந்து எப்படின்னா எந்த சூழ்நிலையும் தவறாமல் பக்தி தொண்டு செய்யறவங்க பிரம்ம நிலைக்கு வந்துடுறாங்க. 3 ஜட குணங்களை கடந்து உடனடியாக பிரம்மம் நிலைக்கு வந்துடுறாங்க. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் பதம் 4. சோ நேத்து நம்ம வந்து 2 அவதாரங்களை பத்தி பார்த்தோமா. ஒண்ணு வந்து முதல் அவதாரமா பகவான் வராகருடைய அவதாரத்தை பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்தம முனிவரை பத்தி, கர்தம முனிவர் தேவகூதிக்கு பிறந்த கபிலருடைய அவதாரம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பதம் 4. அத்ரேரபத்யம் அபிகாங்ஷத ஆகதுஷ்டோ தத்தோ மயாஹம் இதி யத் பகவான் சதந்தஹ யத் பாத பங்கஜ பராக பவித்ர தேஹா யோகர்த்திதிம் ஆபோர் உபயீம் யது ஹைஹயாத்யா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவதராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. மகாமுனிவரான அத்ரி குழந்தை பேற்றுக்காக பிரார்த்தனை செய்தார். அவரிடம் திருப்தி அடைந்த பகவான் தத்தாத்ரேயர் என்ற நாமத்துடன் அத்ரியின் மகனாக அவதரிக்கப் போவதாக வாக்களித்தார். மேலும் பகவானுடைய தாமரை பாதங்களின் கருணையால் பல யதுக்கள் மற்றும் ஹைஹயர்கள் முதலானவர்கள் மிகவும் தூய்மை அடைந்து ஜட மற்றும் ஆன்மீக வரங்களை பெற்றனர். சோ ஒவ்வொரு அவதாரங்களுக்கும் பல கோவில்கள் இருக்கு. குறிப்பா வராக தேவர் இங்க வந்து கும்பகோணத்துல வராக பெருமாள் இருக்கார். ஸ்ரீதேவிய மடியில தாங்கி வராக பெருமாள் ரொம்ப அழகா இருப்பார். சின்ன கோவில் தான். ஆக்சுவலி கும்பகோணம் வந்து ஒரிஜினல் வந்து வராக கஷேத்திரம் தான். அதுக்கப்புறம் பாஸ்கர கஷேத்திரம் அப்படிங்கிற பேர் வந்தது. ரொம்ப அழகான பெருமாள். இன்னும் நிறைய இடத்துல வராகருடைய கோவில் இருக்கு. கபில தேவருக்கு கபிலாசிரமம் அப்படின்னு அந்த கங்கா சாகர்ல இன்னைக்கும் வந்து கபிலாசிரமம் இருக்கு. அதே மாதிரி தத்தாத்ரேயருக்கு ஆந்திரால கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? தத்தாத்ரேயரோட வழிபாடு ஆந்திரால இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா எனக்கு எந்த இடத்துலன்னு தெரியல. பாம்பேலயே நிறைய பேர் கும்பிடுறாங்க தத்தாத்ரேயரையா? மும்பைல. கர்னூல் கிட்ட இருக்கு மாதாஜி. கர்னூல் ஆந்திரா கர்னூல் கிட்ட இருக்கு மாதாஜி. கர்னூல் கிட்ட இருக்கா? ஓகே. பொருளுரை சுதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. பொருளுரை அருளிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். முழுமுதற் கடவுளுக்கும் ஜீவராசிகளுக்கும் இடையில் உள்ள உன்னதமான உறவுகள் 5 வகையான மனோபாவங்களில் வெளியிடப்படுகின்றன. இவை சாந்தம், தாசியம், ஸ்கயம், சக்கியம். சக்கியம் கொஞ்சம் புள்ளி வந்து ஒரு மாதிரி வந்திருக்கு. சக்கியம், வாத்சல்யம் மற்றும் மாதுரியம் என்று அழைக்கப்படுகின்றன. அத்ரி முனிவர் பகவானிடம் அன்பான வாத்சல்ய பாவத்தில் உறவு கொண்டிருந்தார். அவர் பெற்ற இப்பக்குவத்தின் பயனாய் முழுமுதற் கடவுளையே தமது மகனாக பெற அவர் விரும்பினார். அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட பகவான் அத்ரியின் மகனாக அவதரித்தார். பகவானுக்கும் அவரது தூய பக்தர்களுக்கும் இடையில் உள்ள இத்தகைய உறவு முறைகள் பலவற்றை நாம் மேற்கோள் காட்ட முடியும். பகவான் எல்லையற்றவராக இருப்பதால் அவருக்கு தந்தையாக உள்ள பக்தர்களுக்கும் எண்ணற்றவர்களாக உள்ளனர். உண்மையில் பகவானே எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை ஆவார். ஆனால் பகவானுக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் உள்ள தெய்வீக அன்பின் காரணமாக பகவான் பக்தனின் தந்தையாக இருப்பதை விட அவனுடைய மகனாக இருப்பதில் அவர் ஆனந்தமடைகிறார். தந்தை உண்மையில் மகனுக்கு சேவை செய்கிறார். ஆனால் மகனோ எல்லா வகையான சேவைகளையும் தந்தையிடமிருந்து கேட்டு பெறுகிறான். எனவே எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செய்யும் ஆவல் கொண்டுள்ள தூய பக்தன் ஒருவன் பகவானை தனது தந்தையாக ஏற்பதை விட அவரை தனது மகனாக அடைய விரும்புகிறான். பகவானும் இத்தகைய சேவையை பக்தனிடம் இருந்து ஏற்றுக்கொள்கிறார். இதனால் பக்தன் பகவானையும் மிஞ்சி விடுகிறான்.
அருவவாதிகள் பகவானோட கடந்து விடுகின்றனர். ஆனால் பகவானின் விடும் மிகப்பெரிய அத்வைதியையும் மிஞ்சியவனாகிறான். பகவானின் பெற்றோரும் மற்ற உறவினர்களும் பகவானிடம் நெருங்கிய உறவு கொண்டிருப்பதால் தானாகவே அவர்கள் எல்லா யோக ஐஸ்வர்யங்களையும் அடைகின்றனர். இத்தகைய ஐஸ்வர்யங்களையும் ஜட இன்பம், முக்தி மற்றும் யோக சித்திகள் ஆகியவையும் அடங்கும். எனவே பகவத் பக்தன் தனிப்பட்ட முறையில் அவற்றை தேடி அலைந்து விலை மதிப்பற்ற தனது நேரத்தை விரயமாக்குவது இல்லை. விலை மதிப்பற்ற ஒருவரின் நேரம் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட வேண்டும். இதனால் எதிர்பார்க்கும் மற்ற நன்மைகள் தானாகவே அடையப்படுகின்றன. ஆனால் இவற்றை அடைந்த பிறகும் பக்தர்களின் பாதங்களில் இழைக்கப்படும் குற்றங்களின் ஆபத்திலிருந்து ஒருவன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல உதாரணமாக இருப்பவர் ஐஹயநாவார். அவர் பக்தி தொண்டில் இத்தகைய பூர்ணத்துவங்களை எல்லாம் பெற்றிருந்தார். ஆனால் பக்தர் ஒருவரின் பாதங்களில் அவர் செய்த குற்றத்தால் பகவான் பரசுராமரால் கொல்லப்பட்டார். இவ்வாறாக பகவான் மகா முனிவரான அத்ரியின் மகனாக அவதரித்து தத்தாத்ரேயர் என்று அழைக்கப்பட்டார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த இடத்துல பிரபுபாதர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ற. பொதுவா நாம பகவான்கிட்ட பல வரங்களை அடையணும், பகவான்கிட்ட பல நன்மைகளை அடையணும்னு நினைக்கிறோம். ஆனா பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்க, பகவான் தன்னுடைய குழந்தைய அடைஞ்சு பகவானுக்கு அவங்க சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பகவானையும் மிஞ்சிடுறாங்களாம். பக்தர்கள் பகவானையும் மிஞ்சிடுறாங்களாம். ஒரு அருவவாதி பகவானோட போய் கலக்கணும்னு நினைக்கிறாராம். ஆனா பக்தன் பகவானை விட ஒரு படி மேல போய் அவர் தன்னுடைய குழந்தைய அடைஞ்சு அவருக்கு சேவை செய்ய விரும்புறாங்களாம். பகவானும் தன்னை அவருடைய குழந்தையா வச்சுக்கிறதுல அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணருடைய பால்ய லீலைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அதி அற்புதமா இருக்கும். நந்த மகாராஜர் ஒரு சமயத்துல கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், என்னுடைய செப்பல்லாம் கொண்டு வான்னு சொல்லும் போது அந்த படம் பார்த்திருக்கீங்களா? கிருஷ்ணர் தலையில நந்த மகாராஜருடைய தலையில அந்த செப்பலை வச்சுட்டு நடந்து வருவார். ரொம்ப அழகா இருக்கும் இந்த குழந்தை. அப்படி பகவான் தன்னுடைய பெற்றோர்களுக்கு குழந்தையா இருக்கிறதுல அவருக்கு அத்தனை அலாதி ஒரு சந்தோஷம். தன்னுடைய பக்தர்கள்ட்ட தன்னை ஒப்படைக்கிறதுல அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதே சமயத்துல பக்தர்களுக்கும் பகவானுக்கு சேவை செய்யறதுல அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப இனிமையா இருக்கும். தாமோதர லீலை முடிஞ்சு அந்த மரம் எல்லாம் கீழே விழுந்துருது. நலகூரன் மணிகிரிவெல்லாம் வெளியில அவங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி அப்புறம் அவங்கெல்லாம் சொர்க்கலோகம் போயாச்சு. எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி பார்க்க, அப்போ நந்த மகாராஜனும் பதறி போய் ஓடி வர்றார். ஓடி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது யசோதை குழந்தைய அந்த உரல்ல கட்டியிருக்கிறத பார்த்து நந்த மகாராஜருக்கு பொறுக்கவே முடியல. என்ன மாதிரி நீ குழந்தைய இந்த மாதிரி கட்டி போடலாம் அப்படின்னு அவர் யசோதை கிட்ட கொஞ்சம் கோச்சிக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் என்ன பண்றாராம், எப்போ யசோதை கிட்ட தாவர கிருஷ்ணர் நந்த மகாராஜத்தை தான் இருக்காராம். யசோதை கூப்பிட்டா போக மாட்டேங்கிறாராம். நான் அம்மா கிட்ட போக மாட்டேன், என்ன கட்டி போட்டால நான் போக மாட்டேன் அப்படிங்கிறாராம். சோ இந்த மாதிரி இவ்வளவு ஒரு அன்பு பரிமாற்றங்கள்லாம் கடவுளோடு நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் அருவவாதியால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்களால இத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்புறம் நந்த மகாராஜ சமாதானப்படுத்தி அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அவர் ராசி பண்ணி வைக்கிறார். இல்ல இனிமே இது மாதிரிலாம் அம்மா பண்ண மாட்டா, உன்னை கட்டிலாம் போட மாட்டா, நான் கண்டிச்சிருக்கேன் அப்படின்லாம் ராசி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் குழந்தை அம்மாட்ட போறோம். சோ பகவான் நம்ம கிட்ட அன்பை எதிர்பார்க்கிறார், தூய அன்பை எதிர்பார்க்கிறார். அந்த தூய அன்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும், அன்பானவர்களா இருக்கணும். நம்ம கிட்ட அன்பு இருந்தா தானே கொடுக்க முடியும். நாம எப்ப பார்த்தாலும் அப்படி இருந்தோம்னா நம்ம எப்படி யார்கிட்ட அன்பு கொடுக்க முடியும்? சோ அதனால அந்த அன்பை பகவான் எதிர்பார்க்கிறார். சோ அந்த அன்பு பரிமாற்றத்தை தான் பகவான் விரும்புறார். இங்க பார்த்தோம்னா அத்ரி முனிவருக்கும் அதே மாதிரி இந்த வாத்சல்ய பாவத்துல பகவான நேசிக்கணும்னு அவருக்கு ஆசை இருக்கு. அதனால அவருக்கு பகவான் தத்தாத்ரேயரா பிறக்கிறார். சோ இங்க அடுத்த அவதாரமும் சொல்லப்பட்டிருக்கு. ஹைஹயர்கள் மேபி அவங்க இவங்களா இருக்கலாம், ஏன்னா சத்திரியர்களா இருக்கலாம். ஏன்னா சத்திரியர்களை தான் பரசுராமர் வதம் பண்ணார். 21 தலைமுறை சத்திரியர்களை பரசுராமர் வதம் பண்ணார். நெக்ஸ்ட் ஸ்லோகம் போலாம். தத்தம் தபோ விவிதலோக ஸ்ரீஸ்ருஷயா மே ஆதௌ சனாத்ஸ்வ தபச
चतुःसनोऽभूत् प्राकल्प संप्लव विनष्टम् इहातं तत्त्वंश सम्यक् जगाद मुनयो यत् அசக்ஷதாத்மன். வெவ்வேறு கிரக அமைப்புகளை சிருஷ்டிப்பதற்காக நான் தவங்களையும் விரதங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இதனால் திருப்தி அடைந்த பகவான் 4 சனகாதி முனிவர்களாக சனகர், சனத்குமாரர், சனந்தனர் மற்றும் சனாதனர் அவதரித்தார். முந்தைய சிருஷ்டியில் ஆத்ம ஞானம் அழிக்கப்பட்டது. ஆனால் 4 குமாரர்கள் அதை மிக தெளிவாக விளக்கி கூறியதால் முனிவர்களுக்கும் உண்மை தெளிவாக புலப்படுவது ஆயிற்று. இந்த இடத்துல நான் அப்படிங்கிறது யாரு? பிரம்மா. பிரம்மா. வெரி குட். பிரம்மா தான் பேசுறார். அதனால பிரம்மா இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடி தவம் எல்லாம் பண்ணார் இல்லையா? சோ அப்போ திருப்தி அடைந்த பகவான் 4 குமாரர்களா தன்னை வெளிப்படுத்துறாரு. எல்லாருமே பகவானுடைய அவதாரங்கள் தான் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். பொருளுரை சுஜாதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி படி. ஹரே கிருஷ்ணன். பொருள் மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்திற்கு நன்றி. ஹரே கிருஷ்ண. பகவானின் பெயரை சனாத் என்றும் சனாதனதம என்றும் விஷ்ணு சஹஸ்ரநாம பிரார்த்தனைகள் குறிப்பிடுகின்றன. பகவானும் ஜீவராசிகளும் தன்மையில் சனாதன அல்லது நித்தியமானவர்களாவர். ஆனால் பகவான் சனாதன தம எனப்படுகிறார், அதாவது மிக உயர்ந்த நித்திய தன்மை கொண்டவர் என்பது இதன் பொருளாகும். ஜீவராசிகள் நித்திய தன்மை கொண்டவர்களாக இருப்பதால் மிக உயர்ந்த அளவிற்கு அதை அவர்கள் பெற்றிருக்கவில்லை. எனவே பகவானிலிருந்த அளவில் அவர்கள் வேறானவர்களாக இருக்கின்றனர். சன் என்ற சொல் தானம் என்ற அர்த்தத்தை குறிக்கும் வகையிலும் உபயோகிக்கப்பட்டுள்ளது. எனவே பகவானிடம் அனைத்தையும் நிவேதனமாக தானம் செய்து விடும் பொழுது தன்னையே பக்தனிடம் கொடுத்து விடுவதன் மூலமாக பகவான் தமது அன்பை அவனோடு பரிமாறிக்கொள்கிறார். இது பகவத்கீதையிலும் 4.11 உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏயதா மாம் பிரபத்யந்தே. முந்தைய யுகங்களில் இருந்ததைப் போலவே முழு பிரபஞ்ச அமைப்பையும் பிரம்மா படைக்க விரும்பினார். கடந்த பிரளய அழிவில் பரம சத்தியத்தை பற்றிய அறிவு பிரபஞ்சத்திலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதால் அதே அறிவை மீண்டும் புதுப்பிக்க அவர் விரும்பினார். இல்லையெனில் படைப்பில் எந்த அர்த்தமும் இருக்காது. உன்னத அறிவு இன்றியமையதாக இருப்பதால் பந்தப்பட்டுள்ளது. ஆத்மாக்கள் முக்தியடைவதற்குரிய சந்தர்ப்பம் படைப்பின் ஒவ்வொரு யுகத்திலும் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. சனகர், சனத்குமாரர், சனந்தனர் மற்றும் சனாதனர் எனப்படும் 4 சனர்கள் பகவானின் கருணையால் பிரம்மனின் 4 மகன்களாக தோன்றிய பொழுது பிரம்மாவின் இத்திட்டம் நிறைவேறியது. இந்த 4 சனர்களும் பரம புருஷருடைய அறிவின் அவதாரங்கள் ஆவர். உன்னத அறிவை இவர்கள் மிக மிக தெளிவாக விளக்கியதால் சிறிதும் கஷ்டமில்லாமல் இந்த அறிவை முனிவர்களால் உடனே கிரகிக்க முடிந்தது. 4 குமாரர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலமாக பரமபுருஷ பகவானை உடனடியாக தனக்குள் ஒருவனால் காண முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதா. நன்றி மாதாஜி. சோ இந்த சனத்குமாரர்கள் ஆரம்பத்துல அருவவாதிகளா தான் இருக்காங்க. நம்ம 3rd கேண்டோல பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதாவது பிரம்மவாதிகள் அருவவாதிகளா இருக்காங்க. பின்னாடி அவங்க வைகுண்டம் அந்த வழியா வரும்போது பகவானுடைய தாமரை பாதங்கள்ல அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளுடைய அந்த நறுமணத்தினால கவரப்பட்டு வைகுண்டத்துக்குள்ள நுழையத்துக்கு முயற்சி பண்றாங்க. அப்பதான் ஜெய விஜயர்களால தடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ஜெய விஜயர்களுக்கு சாபம் எல்லாம் கொடுத்து அந்த லீலைகள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அவங்களும் தூய பக்தர்கள் தான். தர்மஸ்ய தக்ஷ துஹிதரி அஜனிஷ்டமூர்த்தியாம் நாராயணோ நர இதி ஸ்வதப பிரபாவக திருஷ்ட்வாத்மனோ பகவதோ நியமாவலோபம் தேவ்யஸ்து அனங்க பிரதனா கடித்தும் ந சேருகு. அவரது சொந்த தவ விரதங்களின் முறையை காட்டுவதற்காக நாராயணர் நரன் என்னும் இரட்டை ரூபங்களில் அவர் தோன்றினார். அவர் தட்சனின் மகளும் தர்மனின் மனைவியுமான மூர்த்தியின் கருப்பையில் தோன்றினார். மன்மதனின் தோழிகளான ஸ்வர்கலோக சுந்தரிகள் அங்கு சென்று அவரது தவத்தை உடைக்க முயன்று தோல்வி அடைந்தனர். ஏனெனில் முழுமுதற் கடவுளான அவரிடமிருந்து தங்களை போன்ற பல சுந்தரிகள் வெளியாகி கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். சோ இன்னைக்கும் பத்ரிகாசிரமத்துல நரநாராயணர் அந்த வடிவத்துல தவம் ஏற்றிட்டு தான் இருக்கார் பகவான். ஸோ நம்ம வந்து சார்தாம் யாத்ரா போகும்போது பத்ரிகாசிரமம் போனவங்களுக்கு அந்த தர்ஷனம் பார்க்கலாம். பத்ரிகாசிரமத்துல இன்னைக்கும் பகவான் அங்க இருக்கார். கிருஷ்ணர் நாராயணர் வந்து கிருஷ்ணர், நரன் வந்து அர்ஜுனன். ஸோ அவங்க வந்து தவம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அற்புதமான ஒரு ஸ்தலம், திவ்ய தேசம் பத்ரிகாசிரமம். அங்க பகவான் இருக்கார். அப்படி
எப்பவுமே வந்து யாராவது பக்தியில ரொம்ப முன்னேறும் போது யாருக்கு பயம் வரும் அப்படின்னா இந்திரனுக்கு பயம் வந்துடும். அதனால இந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா சில தேவலோகத்து சுந்தரிகளை அனுப்பி வைக்கிறார். அப்போ பகவான் பார்க்கிறார், இதெல்லாம் என்ன ஒரு இதுவா, என்ன துர்வாச முனிவரா, இல்லைன்னா அப்படியே அந்த அவங்களுடைய அழகை பார்த்து மயங்கி வர்றதுக்கு அவரோட தொடையை தட்டினா அங்கேருந்து யார் வரா, ஊர்வசி வரா. ஊர்வசியுடைய அழகு எல்லாரை விடவும் ரொம்ப உயர்ந்த அழகு, சொர்க்கலோக பெண்களை விட ரொம்ப உயர்ந்த அழகு ஊர்வசி. அப்போ ஊர்வசியை போல பெண்களை பார்த்து இந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப வெக்கமா போயிடுதான். பகவான் தான் எல்லாருக்கும் மூலமா இருக்காரு. எல்லா அழகு, எல்லா அறிவு, நம்ம பார்த்தோம் இல்லையா, 6 விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் அவர் தான் வந்து பிறப்பிடமா இருக்கார். அப்போ அவர் எதை பார்த்து மயங்க போறார்? இது ஒரு லீலை. பிரேம பிரதா சச்சி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. பொருளுடைய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். அனைத்திற்கும் மூலபுருஷராகிய பகவானை எல்லா தியாகங்களுக்கும் பிறப்பிடம் ஆவார். தன்னுணர்வு பாதையில் வெற்றியடைவதற்காக பெரும் தவ விரதங்கள் முனிவர்களால் மேற்கொள்ளப்பட்டன. மனித வாழ்வு தவத்திற்கென அல்லது தன்னுணர்வுக்கென இருப்பதால் வாழ்வின் 3 நிலைகளில் பெண்களுடனான உறவை உறுதியாக துண்டித்து விட வேண்டும் என்று உண்மையான மனித நாகரிகம் உத்தரவிடுகிறது. இது சனாதன தர்மம் 4 வர்ணங்கள் மற்றும் 4 ஆசிரமங்கள் என்னும் முறையால் வகுக்கப்பட்டதாகும். ஒருவனுடைய முறையான வாழ்வு இல்லற வாழ்வு, வனப்பிரஸ்தம் மற்றும் துறவரம். 25 வயது வரையுள்ள வாழ்வின் முதல் பாகத்தில் ஒரு மனிதன் ஓர் உண்மையான ஆன்மீக குருவின் வழிகாட்டலின் கீழ் பிரம்மச்சரியாக இருந்து பயிற்சி பெற வேண்டும். ஜட உலகில் பந்தப்படுத்தும் சக்தியாக இருப்பது பெண் என்பதை புரிந்து கொள்வதற்கே இந்த முதல் பிரிவுள்ளது. கட்டுண்ட வாழ்வின் ஜட பிணைப்பிலிருந்து ஒருவன் விடுபட விரும்புவானாயின் அவன் பெண்ணிடமுள்ள கவர்ச்சியிலிருந்து விடுபட வேண்டும். பெண் ஜீவராசிகளை வசியப்படுத்தும் அடிப்படை கொள்கையாகும். ஆனால் குறிப்பாக மனித ரூபத்திலுள்ள ஆணுருவம் தன்னுணர்வுக்கென்றே இருப்பதாகும். உலகம் முழுவதுமே பெண் கவர்ச்சி எனும் வசீகர சக்தியின் கீழ்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்ணுடன் இணைந்தவுடனேயே ஒருவன் இறுக்கமான முடிச்சின் கீழுள்ள ஜட பந்தத்திற்கு பலியாகி விடுகிறான். ஆண் ஒருவன் பெண் ஒருத்தியுடன் இணைந்தவுடனேயே எஜமான உணர்வு ஜட உலகை அடக்கியாள வேண்டும் என்னும் ஆசை துவங்குகிறது. ஒரு வீட்டையும் நிலத்தையும் வாங்குதல், குழந்தைகளை பெறுதல் மற்றும் சரி பண்ணி படிச்சிடலாம். சமூகத்தில் பிரசித்தி பெற்றவராதல் ஆகியவற்றில் உள்ள ஆசைகள். சமூகத்தில் பிரசித்தி பெற்றவராதல் ஆகியவற்றில் உள்ள ஆசைகள் பொது ஜனங்களின் மீதும் பிறந்த இடத்தின் மீதும் உள்ள பற்று மற்றும் செல்வம், ஜனங்களின் மீதும் பிறந்த இடத்தின் மீதும் உள்ள பற்று மற்றும் செல்வம் சேகரிக்கும் ஆசை ஆகிய இவை அனைத்தும் ஆகாங் புஷ்பம் அல்லது மாயையான கனவுகளை போன்றவை ஆகும். இவை ஒரு மனிதனின் முன்னேற்றத்தை தடுத்து விடுகின்றன. இவ்வாறாக தன்னுணர்வை நோக்கிய அவனுடைய முன்னேற்றம் தடைப்பட்டு விடுகிறது. 5 வயதிற்கும் மேற்பட்ட பிரம்மச்சாரி அல்லது சிறுவன் ஒருவன் அவனுக்கு 25 வயது ஆகும் வரை உண்மையான குரு அல்லது ஆசானின் பாதுகாப்பின் கீழ் பயிற்சியளிக்கப்படுகிறான். இத்தகைய மாணவர்கள் குறிப்பாக நுண்ணறிவு படைத்த பெற்றோர்களின் பிராமணர்கள் பிரிவிலிருந்தோ அல்லது நிர்வாக சத்திரியர்கள் பிரிவைச் சேர்ந்த பெற்றோர்களிடம் இருந்தோ அல்லது வணிகர் அல்லது உணவு உற்பத்தி செய்யும் பெற்றோர்களின் வைசியர்கள் பிரிவிலிருந்தோ வருபவர்கள் ஆவர். இத்தகைய மாணவன் உறுதியான ஒழுக்க கோட்பாட்டின் கீழ் வாழ்வின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கிறான். அத்துடன் ஜீவனோபாயத்துக்கு வேண்டிய பயிற்சியையும் அவன் பெறுகிறான். அதன் பின் பிரம்மச்சாரி வீடு திரும்பி அவனுக்கேற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்வில் அடியெடுத்து வைக்க அனுமதிக்கப்படுகிறான். ஆனால் வீடு திரும்பியதும் குடும்பஸ்தர்கள் ஆகாமல் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளின் வாழ்வை தொடரும் பிரம்மச்சாரிகள் பலர் உள்ளனர். இவர்கள் பெண்களுடன் எந்த உறவையும் வைத்துக் கொள்வதில்லை. பெண்களுடன் உறவு தேவையற்ற சுமை என்பதையும் நன்கறிந்துள்ள அவர்கள் சந்நியாசம் குறிப்பிட்ட கட்டத்தில் சிற்றின்ப ஆசையை அதிகரிக்கும் என்பதால் பிரம்மச்சாரி ஒருவர் திருமணம் செய்து கொள்வதற்கு குரு அனுமதிக்க கூடும். நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை தொடர இயலாதிருக்கும் ஒரு பிரம்மச்சாரிக்கு இந்த அனுமதி வழங்கப்படுகிறது. இத்தகைய வேறுபாடுகளை கண்டறிவது உண்மையான குருவிற்கு சாத்தியமானதாகும். இத்தகையதொரு குடும்ப திட்டம் தேவையாக உள்ளது. கடுமையான பிரம்மச்சரிய பயிற்சிக்கு பின் சாஸ்திர விதிகளுக்கேற்ப பெண்ணுடன் உறவாடும் குடும்பஸ்தன் நாய் பூனைகளை போன்ற ஒரு குடும்பஸ்தனாக இருக்க மாட்டான். இத்தகைய குடும்பஸ்தன் 50 வயதானாலும்
பெண்ணின் சகவாசத்திலிருந்து ஓய்வு பெற்று வனப்பிரஸ்தன் ஆகிறான். இந்நிலையில் பெண்ணின் சகவாசம் இல்லாமல் தவிர்த்து வாழும் பயிற்சியை அவன் மேற்கொள்கிறான். பயிற்சி முற்று பெறும் பொழுது அதே ஓய்வு பெற்ற குடும்பஸ்தன் ஒரு சன்னியாசியாகி பெண்களிடமிருந்து மட்டுமல்லாமல் அவனது மனைவியிடமிருந்தும் முற்றிலும் பிரிந்து வாழ்வதற்கான இந்த முழு திட்டத்தையும் ஆராயும் பொழுது ஒரு பெண் தன்னுணர்வு பாதையில் தடைக்கல்லாக இருக்கிறாள் என்றும் பெண்களின் உறவிலிருந்து விடுபடும் சபதத்தை மேற்கொள்ளும் முறையை போதிப்பதற்காகவே பகவான் நாராயண ரிஷியாக அவதரித்திருக்கிறார் என்றும் தோன்றுகிறது. உறுதியான பிரம்மச்சாரிகள் தவ வாழ்வின் பொறாமை கொண்டுள்ள தேவர்கள் மன்மதனின் தோழிகளை அனுப்பி ஹரே கிருஷ்ணன் மன்மதனின் தோழிகளை அனுப்பி அவர்களின் விரதத்தை முறித்துவிட செய்ய முயல்வர். ஆனால் பகவான் நாராயண ரிஷியை வசியப்படுத்த அவர்கள் மேற்கொண்ட முயற்சி பலிக்கவில்லை. பகவான் தமது அந்தரங்கமான யோக சக்தியினால் தங்களை போன்ற எண்ணற்ற அழகிகளை உற்பத்தி செய்வதை தேவலோக அழகிகள் கண்டனர். இதன் காரணமாக பிறரால் அவரை வசியப்படுத்த முடியாது. மிட்டாய் செய்பவன் மிட்டாய்களால் கவரப்படுவதில்லை. அதை போலவே பகவானால் தமது இன்ப ஆற்றலின் சக்திகளால் எண்ணற்ற தெய்வீக அழகிகளை உற்பத்தி செய்ய முடியும். மேலும் ஜட சிருஷ்டியில் இத்தகைய பொய்யான வசீகரங்களால் அவன் சிறிதும் கவரப்படுவதே இல்லை. இதை அறியாதவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பிருந்தாவனத்து ராசலீலையில் பெண்களுடன் சுகம் அனுபவித்தார் என்றும் துவாரகையில் தமது 11,000 மனைவியர்களுடன் அவர் இன்பம் அனுபவித்தார் என்றும் முட்டாள்தனமாக குற்றம் சுமத்துகிறான். தேங்க்யூ மதர்ஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ ஒவ்வொரு அவதாரத்தினுடைய நோக்கமும் நம்ம பாக்குறோம் இல்லையா? அவதாரங்களும் அவர்களின் குறிப்பிட்ட கடமைகளும். முதல் அவதாரத்துல நோக்கம் பூமியை மீட்கிறது. 2வது அவதாரத்துல சாங்கிய தத்துவத்தை உபதேசம் பண்றது. 3வது அவதாரம் தத்தாத்திரேயர் பகவானுடைய அந்த பக்தனுடைய அந்த வாத்சல்ய பாவத்தை நிறைவேற்றத்துக்காக வந்தார். இப்போ இந்த 4வது அது அடுத்தது நம்ம பார்த்தோம். சனக சனாதன சனத்குமாரர் இவங்க திரும்ப பிரம்மஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்தாங்க. ஏன்னா போன கல்பத்துல அந்த பிரம்மஞானம் அழிஞ்சிருச்சுன்னு பார்த்தோம். சோ அந்த பிரம்மஞானத்தை திரும்ப விளக்கறதுக்காக பகவான் 4 குமாரர்களா வந்தார். அப்போ இந்த பிரம்மஞானம் இல்லாம இந்த ஜட உலகம் அப்படிங்கறத படைப்பு வீண் தான். ஏன்னா திரும்ப பகவான்கிட்ட போகணுங்கிற அறிவு இல்லாத இந்த வெறும் படைப்பை வச்சு என்ன செய்ய முடியும் இல்லையா? சோ அதனால அதை செய்யறதுக்காக அவங்க வந்தாங்க. அடுத்த படைப்பு தவத்தினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துறதுக்காக நரநாராயணர்களா அவதரிச்சார். தவம் அப்படிங்கிறது மனித வாழ்க்கைக்கு எத்தனை முக்கியமானது அப்படிங்கறத வலியுறுத்துறது தான் நரநாராயண ரிஷிகளுடைய அவதார நோக்கம். அப்போ தவம்னா என்ன? நாமளே விரும்பி உடலை வருத்தி செய்யக்கூடிய செயல்கள் தவம்னு சொல்லப்படுது. நாமளே விருப்பத்தோட நம் உடலை வருத்தி செய்யக்கூடிய செயல்கள் தவம். அந்த தவம் பகவானை நோக்கி செய்யப்படுமானால் அது மிக உயர்ந்த நன்மையை கொடுக்கக்கூடியது. இப்ப ஹிரண்யகசிபு கூட தான் தவம் பண்ணார் இல்லையா? ஹிரண்யகசிபும் தவம் பண்ணார். அவரை மாதிரி பலநோக்கு அவரு வேணும், அவருக்கு சொந்த இதுக்கோசம் ஆசைக்கோசம் நிறைவேற்றுறதுக்கோசம் தவம் இருந்தார். அப்படிதானே மாதாஜி? சோ அந்த மாதிரி யாராலையும் தவம் பண்ண முடியாது. பக்தர்கள்லாம் அந்த மாதிரி தவம் பண்ணதை நம்ம பார்த்ததே கிடையாது. உடம்பெல்லாம் கரையான் புற்று வைக்கிற அளவுக்கு அவர் தவம் பண்ணார். அந்த அளவுக்கு தவம் பண்ணார். சோ அதுவும் தவம் தான். இன்னைக்கும் பண்றது. நான் போன தடவை சொன்னேன், இப்போ +2 படிக்கிறவங்க பசங்க எல்லாம் தவம் பண்றாங்க அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஆராய்ச்சி மாணவன் தவம் பண்ணி தன்னுடைய ஆராய்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்காக தவம் பண்றார். விளையாட்டு போட்டியில ஈடுபடுறவங்க அவங்க தவத்துல ஈடுபடுறாங்க. உடலை வருத்தி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தவம்னு சொல்லப்படுது. ஆனா அந்த தவம் தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்துவம்னு பார்த்தோம். திவ்யமான பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யக்கூடிய தவங்கள் உயர்ந்தது. சோ பிரபுபாத தவம்னா என்னன்னு விளக்குறார். பொதுவாகவே சாஸ்திரங்கள் ஆண்களுக்கானது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஆண்கள் தன்னுணர்வு அடையறதுக்காகவே இருக்காங்க. ஆண் உடல் அப்படிங்கிறது அதுக்காகவே படைக்கப்பட்டது. தன்னுணர்வை அடைவதற்காக படைக்கப்பட்டது. தன்னுணர்வு அப்படின்னாக்க நான் உடல் இல்ல, ஆத்மா, நான் பகவானுடைய சேவகன், தொண்டன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் தன்னுணர்வு. பெண் அந்த தன்னுணர்வு பாதைக்கு ஒரு தடை. எப்படி படைச்சிருக்காரு பாருங்க பகவான். ஒண்ணு ஓட்டப்பந்தயத்துல நீ ஓடணும், அதே சமயத்துல உன்னை பின்னாடியும் பிடிச்சி இழுப்போம், அப்படியும் நீ ஓடணும். இந்த மாதிரி ஒரு படைப்பு படைச்சிருக்கார். பெண்ணையும் படைச்சிருக்கார், ஆணையும் படைச்சிருக்கார். ஆனா இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜ்ல பிரம்மச்சரியம் கண்டிப்பா கடைபிடிக்கணும். பிரம்மச்சாரி வாழ்க்கை
அடுத்தது வனப்பிரஸ்த வாழ்க்கை, சந்நியாச வாழ்க்கை. ஆனா கிரகஸ்த வாழ்க்கையும் ரொம்ப அவசியம். கிரகஸ்தர்களால தான் சிறந்த பிரம்மச்சாரிகளை உருவாக்க முடியும். ஒரு கிரகஸ்த வாழ்க்கை இல்லைன்னா சன்னியாசிகள் கிடையாது, பிரம்மச்சாரி கிடையாது, யாரும் கிடையாது. அதனால கிரகஸ்த ஆசிரமம் ரொம்ப முக்கியமான ஆசிரமம். அதனால்தான் கிரகஸ்த வாழ்க்கையில கூட குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்காக மட்டும் இணையறவங்களும் பிரம்மச்சாரிகள் தான். புலனின்பத்துக்காக இல்லாம நல்ல சந்ததிகளை உற்பத்தி செய்யறதுக்காக இணையறதும் பிரம்மச்சரியம் தான். அப்போ 25 வயசு வரைக்கும் அவன் பிரம்மச்சாரியா இருந்து குருகுலத்துல குரு கிட்ட பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவனுடைய பிரம்மச்சரிய விரதத்தை அனுசரிச்சு அவன் கிரகஸ்தராகலாமா இல்ல நைஷ்டிக பிரம்மச்சாரியா தொடரலாமா அப்படின்னு குரு அவனை செக் பண்ணி சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும், குருவுக்கு தெரியும் மாணவன் எப்படிப்பட்ட மனநிலையில இருக்கான், இவனால முடியுமா அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கணும்னா இருக்கலாம், இல்ல திருமணம் செய்துகிட்டு கிரகஸ்த வாழ்க்கையிலையும் ஈடுபட்டு சிறந்த கிரகஸ்தர்களா கிரகஸ்த ஆசிரமத்துல வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க வனப்பிரஸ்த சன்னியாசி ஆசிரமத்துக்கு போகலாம். இப்படிப்பட்ட வர்ணாசிரம தர்ம முறை அப்படிங்கிறது மனித வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தக்கூடியது. இல்லைன்னா இப்ப இருக்கிற மாதிரி கண்ணா அப்படின்னான்னு இருக்கும். ரொம்ப மோசமான நிலைமை இல்லையா? எல்கேஜி குழந்தையெல்லாம் லவ் பண்றேன்னு சொல்றாங்க. அது என்னென்னமோ பேசலாம் பேசுறாங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னா பேசுறாங்க. ஏன்னா என்ன கேட்குறாங்களோ எதை பார்க்குறாங்களோ அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு இன்னைக்கு சமுதாயம் சீரழிஞ்ச நிலையில இருக்கு. ஸோ இது மாதிரி நரநாராயண ரிஷிகளை யாரும் என்ன பண்ண முடியாது, பெண்களை காட்டியெல்லாம் கவர்ந்தெல்லாம் இழுக்க முடியாது. ஸோ பிரபுபா சொல்ற கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம், ஹலாதினி சக்தி ஆனந்த சக்திக்கும் மூலமா இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர் தான். அப்படி இருக்கும்போது ஒரு மிட்டாய்க்காரன் அந்த மிட்டாயை பார்த்தா அவன் மயங்க போறான். சின்ன குழந்தை தான் மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு ஓடி வரும். அந்த மிட்டாய் கடைக்காரன் எதுக்கு மிட்டாய்க்கு ஆசைப்பட போறோம்? அந்த மாதிரி பகவான் எல்லா ஆனந்தத்துக்கும் இருப்பிடமா இருக்கார். அவருக்கு தனியா ஒரு ஆனந்தம் தேவை கிடையாது. பட் சில சமயங்கள்ல தேவர்களுக்கு இது புரியறது கிடையாது, அவங்க இந்த மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். சோ அதனால பகவானுடைய ராசலீலை அப்படிங்கிறது மிக உன்னதமான அன்பு பரிமாற்றம் தானே தவிர ஒரு ஜீவனுக்கும் பகவானுக்கும் ஏற்படக்கூடிய அன்பு பரிமாற்றம் அது என்ன கிடையாது, காமம் கிடையாது. அடுத்த ஸ்லோகம் போலாம். காமம் தகந்தி கிருத்தினோ நனுரோஷ திருஷ்டியா ரோஷம் தகந்தம் உததேன தகந்தி அகஸ்யம் சோயம் யத் அந்தாம் அலம் பிரவிச்சன் பிபேதி காமக கதம் து புனரஸ்ய மனக ஸ்ரயேத. சிவபெருமானை போன்ற பராக்கிரமசாலிகள் தங்களின் கோப பார்வையால் காமத்தை வென்று அதை முறியடித்துள்ளனர். இருப்பினும் கட்டுப்படுத்த முடியாத கோப விளைவுகளிலிருந்து அவர்களால் விடுபட முடியவில்லை. இத்தகைய கோபத்திற்கு பகவானின் இதயத்தில் இடமில்லை. அவர் இவற்றுக்கெல்லாம் மேற்பட்டவர் ஆவார். எனவே அவரது மனதில் காமம் எவ்வாறு உறைவிடம் கொள்ளும்? சோ அடுத்த ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷன் தான் இது. அவருக்கு எப்படி காமம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். நெக்ஸ்ட் விமலா தேவி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். சிவபெருமான் கடும் தவத்துடன் கூடிய தியானத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது காமதேவனான மன்மதன் காம இச்சை என்னும் அம்பை அவர் மீது பாய்ச்சினான். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் கடும் கோபத்துடன் மன்மதனை நோக்கியதால் அவனுடைய உடல் உடனே நாசம் செய்யப்பட்டது. சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருப்பினும் அத்தகைய கோபத்தின் விளைவுகளில் இருந்து அவரால் விடுபட முடியாமல் இருந்தது. ஆனால் பகவான் விஷ்ணுவின் நடத்தையில் கோபம் உண்டாகும் இத்தகைய சம்பவம் நிகழ்ந்ததே கிடையாது. மாறாக பகவானின் மார்பின் மீது வேண்டுமென்றே உதைத்து அவரது பொறுமையை பிருகுமுனி சோதித்தார். ஆனால் பிருகுமுனியிடம் கோபப்படுவதற்கு பதிலாக தமது மார்பு மிகவும் கடினமானதாக இருப்பதால் பிருகுமுனியின் பாதம் மிகவும் புண்பட்டிருக்குமோ என்று கூறி அவரிடம் பகவான் மன்னிப்பை கூறினார். பிறகு பாதம் எனப்படும் பிருகுமுனியின் பாத அடையாளத்தை பகவான் பொறுமையின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டார். அவர் எவ்விதமான கோபத்தாலும் பாதிப்படைவதே இல்லை. எனவே கோபத்தை விட பலம் குறைந்ததான காமத்திலிருந்து அங்கெப்படி இடம் இருக்க முடியும்? காமமோ அல்லது ஆசையோ நிறைவேறவில்லை எனில் கோபம் பிறக்கிறது. ஆனால் கோபமே இல்லையெனில் காமத்திற்கு இடமேது? பகவான் ஆப்த காம எனப்படுகிறார்.
அதாவது தமது விருப்பங்களை தாமாகவே நிறைவேற்றிக் கொள்பவர் என்பது இதன் பொருளாகும். அவரது ஆசைகளை திருப்திப்படுத்துவதில் ஒருவருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. பகவான் எல்லையற்றவராக இருப்பதால் அவரது விருப்பங்களும் எல்லையற்றவையாக உள்ளன. பகவானை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் எல்லா விஷயங்களிலும் எல்லைக்கு உட்பட்டவர்கள் ஆவர். அப்படியானால் எல்லைக்கு உட்பட்டவனால் எல்லையற்றவரின் விருப்பங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? எனவே பரிபூர்ண முழுமுதற் கடவுளின் காமமோ கோபமோ கிடையாது. மேலும் சில சமயங்களில் பரமனிடம் காமமும் வரப்பிரசாதமாக கருத வேண்டும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பிருகுமுனி இந்த லீலை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ சொல்லுங்க மாதாஜி. லைட்டா சொல்லுங்க. லைட்டா சொல்லுங்க மாதாஜி. இன்னும் நாங்க ஃபுல்லும் பாகவதம் வந்தது இல்ல. ஓகே. சோ ஒரு சமயத்துல முனிவர்களுக்கு இடையில ஒரு டிபேட் நடக்குது. யார் முழுமுதற் கடவுள் அப்படிங்கறதுல ஒரு விவாதம். இது இன்னைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு இல்லையா? ஆனா அந்த காலத்துல நடந்த விவாதத்துக்கு இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அப்ப சாஸ்திரங்களுடைய முடிவுகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க. சாஸ்திர முடிவுகளை ஏத்துப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் கிடையாது. அவங்கவுங்க நாம பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. சோ அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. பிருகுமுனி என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி நான் போய் டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். நேரா பிரம்மலோகத்துக்கு போறார். பிரம்மதேவர் அங்க இருக்கார். ஆனா பிருகு என்ன பண்ணல, அப்பாவை பார்த்த உடனே அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். இந்த காலத்துல அப்பாவை வாடா போடான்னு சொல்றாங்க. மோசமான நிலைமை. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அப்பாவை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், பண்ணல. ஆனா பிரம்மதேவருக்கு கோபம் வருது. ஆனா அவர் இதை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக்கிறார், வெளிப்படுத்தல. ஆனா பிரம்மதேவருக்கு இந்த கோபம் வர்றதுனால அவர் பிருகுமுனியை தாக்குறதுக்கு முயற்சி பண்றார். ஆனா பிருகுமுனி ஓடி போறார். ஓடி போய் சிவபெருமான்கிட்ட போய் தஞ்சடைகிறார். அங்க கைலாசம் போறார். அவர் சகோதரர் எல்லாம் பிரம்மாட்டம் தான் வந்தாங்க, சகோதரர். ஆனா அங்க போய் என்ன பண்றாரு அப்படின்னா, கண்ணாபிரான்னு சிவபெருமான பேசுறார். முதல்ல தன்னுடைய நடத்தையினால ஒரு அபராதம் பண்றார். அடுத்து வார்த்தைகளால ஒரு அபராதம் பண்றார். அப்ப சிவபெருமானுக்கும் கோபம் அவரும் தாக்க வர்றார். நேர வைகுண்டம் போறார். வைகுண்டம் போனா அங்க பகவான் அப்படி பள்ளி கொண்ட பெருமாள் ஆனந்த சயனத்துல இருக்கார். அப்போ லக்ஷ்மி தேவருடைய பாதத்துல சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் நேர போய் பகவானுடைய பாதத்துல எட்டி உதைக்கிறார். எட்டி உதைச்ச உடனே லக்ஷ்மி தேவிக்கு பயங்கர கோபம். ஆனா பகவான் கண் திறந்து பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஹா, நீங்க எவ்வளவு பெரிய பிராமணர் வந்திருக்கீங்க, நான் பாட்டுக்கு படுத்திருக்கேன், நீங்க என்னுடைய மார்புல எட்டி உதைச்சிங்க, என்னுடைய மார்பு இரும்பு மாதிரி இருக்கு, ஆனா உங்களுடைய பாதங்களோ தாமரை பாதங்கள், அது வலிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மடியில அந்த பிருகுமுனியோடைய பாதங்களை வச்சு வருடி விடுறாராம். அப்போ தன்னுடைய வாக்கு, நடத்தை, அதுக்கப்புறம் உடல் எல்லாத்தினாலையும் அபராதம் பண்றார். ஆனா யார் பொறுமைசாலியா இருந்தா, பொறுமை இருப்பிடமா யார் இருந்தா? பகவான் மாதாஜி. மத்த 2 பேருக்கும் கோவம் வந்தது. ஆனா பகவானுக்கு கோவமே வரல. சோ இங்க பிரபுபாதர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட கொண்டு வர்றார். பகவத்கீதையில 61, 62 2வது அத்தியாயத்துல 61, 62 நினைக்கிறேன், இல்ல 62, 63 இந்த 2 ஸ்லோகங்கள் இருக்கு. சோ இதான் இன்னைக்கு ஹோம்வொர்க் உங்களுக்கு. இந்த 2 ஸ்லோகங்களையும் அனலைஸ் பண்ணுங்க. மெமரி எல்லாம் பண்ண வேண்டாம். இந்த 2 ஸ்லோகங்களையும் படிச்சு இந்த ஸ்லோகத்துல பிரபுபாதர் பொருள் என்ன கொடுக்குறாருன்னு பாருங்க. ஸ்லோகங்களை நான் சொல்லிடுறேன். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு பஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் க்ரோதோ விஜாயதே क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् புத்திநாசோ புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படிங்கிறார். 8 ஸ்டேஜ் இதுல இருக்கு. இந்த 2 ஸ்லோகத்திலையும் 8 நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல தியாயத்தோ விஷயான் பும்சக. தியாயத்தை அப்படின்னா சிந்திக்கிறது. ஒரு சொல்லுங்க மாதாஜி. ஸ்லோகம் பகவத்கீதை ஸ்லோகம் நம்பர் இன்னொரு தடவை சொல்லுங்க மாதாஜி. 61, 62 and 63. 62, 63. 62, 63.
2.62-63. ஸோ ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அந்த சிந்தனை போன உடனே நமக்கு என்ன ஆகுது? தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு பஜாயத்தே. உடனே அது கூட நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுது. அந்த தொடர்புனால அதை அடையணும் அப்படிங்கிற விருப்பம் வருது இல்லையா? சங்காத் சஞ்சாயத்தே காமக. அந்த சங்கத்தினால அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு விருப்பம் வருது. ஆனா அந்த காமம் நிறைவேறாத போது என்ன வருது? கோபம் வருது. சோ இங்க பகவானுக்கு கோபமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது காமம் எங்க இருக்கும்னு கேக்குறாரு. எது ரொம்ப சூட்சமமானது? காமம், கோபம் இதெல்லாம் சூட்சமமானது. காமமே இல்லாத போது அதனுடைய வெளிப்பாடான கோபம் எங்க இருக்கும்? ஒருத்தர் நிறைய கோபப்படுறாங்க, அவங்களுக்கு டக்கு டக்குன்னு கோபம் வருது அப்படின்னா காமம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். அந்த காமத்தினால என்ன வருது? கோபம் வருது. காமம் வந்து பல நிலைகள் இருக்கு. வெறுமை ஆண் பெண் உறவு மட்டும் காமம் கிடையாது. பல நிலைகள்ல காமம். ஆசைகள் ஆசைகள் பல ஆசைகள் ஆசைகள், அதுக்கப்புறம் நிறைய இருக்கு காமம்ங்கிறதுல. ஆமாங்க, பெரிய டெஃபினிஷன், நிறைய கேட்டகரி இருக்கு. சோ அந்த மாதிரி பகவானுக்கு அந்த காமமே கிடையாதுங்கும் போது எப்படி கோபம் வர முடியும் அப்படின்னு பிரபா சொல்றார். சாரி, கோபமே கிடையாதுங்கிற போது எப்படி காமம் இருக்க முடியும்? பகவான்கிட்ட எப்படி காமம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சோ அதனால பகவான் தன்னுடைய விருப்பங்களை எல்லாத்தையும் அவரால தானே பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஆத்மராமா ஆப்த காமா அப்படின்னு சொல்லப்படுறார். ஆத்மராமனா சுய திருப்தி உடையவர். ஆப்த காமா தன்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் அவராலேயே பூர்த்தி பண்ணிக்க முடியும். அவருக்கு தனியா ஒரு விருப்பத்தை பூர்த்தி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஜீவராசிகளான நம்மளுடைய அன்பை ஏத்துக்கிறதுக்காக பகவான் என்ன பண்றார்? நம்ம கிட்ட பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோமே பக்தியா பிரேச்சதி அப்படின்னு சொல்ற. நீ பக்தியோட அர்ப்பணிக்கும் போது நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. எதுக்காக? நம்முடைய நன்மைக்காக. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. பகவான் வந்து அவ்வளோ இலகிய மனமா இருந்து மன்னிச்சாலும் லட்சுமி தேவி வந்து அதுல இருந்தே பிராமணர்களுக்கு கடாட்சம் வழங்குறத குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி 11வது அத்தியாயத்துல நான் படிச்சேன் மாதாஜி. ஆமா ஆமா, அதனாலதான் அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. லட்சுமி தேவி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. அங்க பிராமணர்கள் வந்து அதிகமா ஒரு செல்வாக்கோட இருக்கிறது இல்ல, செல்வ செழிப்போட இருக்கிறது இல்லாதது காரணம் லட்சுமி தேவியுடைய கடாட்சம். அவங்க அதுல இருந்தே அவங்க வந்து கடாட்சம் பண்றத குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி 11வது அத்தியாயத்துல நான் படிச்சேன் மாதாஜி. ஓகே ஓகே. ஸோ அவங்க கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. கோச்சிக்கிட்டு போய் பாம்பேல போய் தவம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இங்க கும்பகோணத்துல பொற்றாமரைபுரத்துல அவங்க கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் நாராயணர் இங்க வந்து சாரங்கபாணி பெருமாள் வந்து இங்க கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால இங்க லக்ஷ்மி தேவி நேர அந்த கோவிலோட சிறப்பே பாத்தீங்கன்னா விமானமே வந்து வைகுண்டத்திலேருந்து நேர வந்திருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கர்ப்ப கிரகமே பாத்தீங்கன்னா தேர் மாதிரி இருக்கும். யானை குதிரை எல்லாம் இருக்கும். கர்ப்ப கிரகத்துக்கு தேர் மாதிரி இருக்கும். ஸோ இங்க லக்ஷ்மி தேவி படிதாண்டா பத்தினியா இருக்காங்க. இங்க சாரங்கபாணிக்கோரோட பெருமை அதுதான். இங்க வந்து பகவான் லக்ஷ்மி தேவியை கரம் பிடிக்கிறார். இதனால் லீலைகள், பகவானுடைய பல்வேறு விதமான லீலைகள். குறிப்பா நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அந்த காமமே பகவான்கிட்ட இல்லாத போது அது எப்படி கோபம் இருக்க முடியும் பகவான் கிட்ட அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். வித்தக சபத்னி முதித பத்ரிபீர் அத்திராஜ்னோ பாலோ பிசன் உபகதஸ் தபசே வனானி தஸ்மா அதா த்ருவகதிம் கிருணதே பிரசன்னோ திவ்யாஸ்து வந்தி முனையோ யத் உபரி அதஸ்தாத். மொழிபெயர்ப்பு. துருவன் ஒரு சிறுவனாக இருந்தும் தன் தந்தையான அரசரின் 2வது மனைவியால் கடுஞ்சொற்களால் அவமானப்படுத்தப்பட்டதால் காட்டில் கடுந்தவத்தை மேற்கொண்டார். அவருடைய பிரார்த்தனையில் திருப்தி அடைந்த பகவான் பெருமுனிவர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வரும் துருவலோகத்தை அவருக்கு அளித்தார். அடுத்து பார்த்தோம்னாக்க துருவனுடைய அந்த சிறப்பு சொல்லப்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்வாம்பியோ மனு சத்தரூபா அவங்களுடைய சந்ததிகளை பத்தி நம்ம நிறைய பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அதுல உத்தானபாதருடைய மகன் தான் துருவன். உத்தானபாதருக்கு 2 மனைவிகள், சுனிதி சுருச்சி அப்படின்னு 2 மனைவிகள். அப்போ சுருச்சி அந்த சிற்றண்ணையா இருக்காங்க. துருவனுடைய கதை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அப்பா மடியில உட்கார்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த துருவன் சத்திரியனான அந்த குழந்தைக்கு கோவம் வந்து அம்மா கிட்ட போய் சொல்றார். அம்மா வந்து என்னையே உங்க அப்பா பாக்குறது இல்ல, நீ அழுது உன் கூட சேர்ந்து நானும் அழ வேண்டியதான். நம்மளை யார் காப்பாற்ற முடியும்? பகவான் தான் காப்பாற்ற முடியும். நீ அவர்கிட்ட தான் போகணும், என்கிட்ட வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க.
சோ தாய் அப்படிங்கிறவங்க குழந்தைக்கு சரியான வழியை காட்டணும், குழந்தைகளை சரியா வழி நடத்தணும். பகவான் தான் நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு அந்த பொருளுரை ரொம்ப அருமையா இருக்கும், பிரபுபாதுடைய பொருளுரை. சோ அப்படி துருவன் காட்டுக்கு போறார், தவம் பண்றார், பகவான பாக்குறார். துருவலோகத்தையே பகவான் அவருக்கு கொடுக்கிறார். ஏன்னா தன்னுடைய தாத்தாவை விட உயர்ந்த ஸ்தானம் வேணும்னு ஆசைப்பட்டார். நம்ம இப்போ இந்த சீக்வன்ஸ் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு புரியுது இல்லையா? பிரம்மா தான் வந்து எல்லாருக்கும் தந்தையா இருக்கார், அவர்கிட்ட இருந்தா எல்லாரும் வந்தாங்க, நம்ம பார்த்தோம். மாதிரி சுயம்புவ மனுவும் அவருடைய மகன் தான், அவருடைய மகன் உத்தானபாதர். அதனால தன்னுடைய கொள்ளு தாத்தாவை விட உயர்ந்த ஸ்தானம் வேணும்னு கேட்ட போது அதுக்கு மேல இருக்கிற ஸ்தானம்னா பகவானுடைய இடம் தான், அது லோக்கல் வைகுண்டம். அந்த லோக்கல் வைகுண்டத்தை துருவனுக்கு கொடுத்துட்டார். அது இன்னைக்கு துருவலோகம்னு சொல்லப்படுது. மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. பொருளுரை. மிக சிறந்த பக்தரும் உத்தானபாத மகாராஜனின் புதல்வருமான இளவரசர் துருவன் 5 வயது மட்டும் நிரம்பிய நிலையில் தனது தந்தையின் மடி மீது அமர்ந்திருந்தார். அரசனும் அவரை தட்டி கொடுத்து கொண்டிருந்தார். துருவனின் மாற்றாந்தாய் இதை விரும்பவில்லை. இதனால் மடியிலிருந்து அவரை கீழே பிடித்து இழுத்து, தனக்கு அவர் மகனாக பிறக்காததால் அரசனின் மடியில் அமரும் தகுதி அவருக்கு இல்லை என்று கூறினாள். மாற்றாந்தாயின் இச்செயலால் சிறுவன் அவமானம் அடைந்தான். அவரது தந்தை 2வது மனைவியிடம் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருந்ததால் அவரும் அதை தடுக்கவில்லை. இச்சம்பவத்துக்கு பின் இளவரசரான துருவன் தனது சொந்த தாயிடம் சென்று முறையிட்டார். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத அவள் கண்ணீர் விட்டாள். தன் தாயிடம் வினவினான். அதற்கு பகவான் மட்டும்தான் உதவ முடியும் என்று நிராதரவான நிலையில் இருந்து ராணி பதில் கூறினாள். பகவானை எங்கு காண முடியும் என்று சிறுவன் கேட்டான். அங்கு ராணி, பெரும் முனிவர்கள் சில சமயங்களில் பகவானை அடர்ந்த காட்டினுள் காண்கின்றனர் என்று பதில் கூறினாள். உடனே சிறுவனான இளவரசர் தன் நோக்கத்தை அடைவதற்காக காட்டினுள் சென்று கடுந்தவங்களை மேற்கொள்ள முடிவு செய்தார். இளவரசரான துருவன் தனது ஆன்மீக குருவான ஸ்ரீ நாரத முனியின் உபதேசத்தின் கீழ் கடுந்தவத்தை மேற்கொண்டார். இந்நோக்கத்திற்காக நாரத முனிவரை பகவானே அங்கு அனுப்பி வைத்தார். துருவனுக்கு நாரதர் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்னும் 18 அக்ஷரங்களை கொண்ட மந்திரத்தை உபதேசித்து அவருக்கு தீட்சை அளித்தார். பிறகு பகவான் வாசுதேவன் 4 கரங்களுடன் கூடிய பிரஷ்னிகர்ப ரூபத்தில் தோன்றி 7 நட்சத்திரங்களுக்கு மேலே உள்ள ஒரு கிரகத்தை இளவரசருக்கு அளித்தார். இவ்வாறாக தான் மேற்கொண்ட காரியத்தில் வெற்றியடைந்த துருவன் பகவானை நேருக்கு நேராக கண்டு தனது தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு திருப்தி அடைந்தார். இளவரசரான துருவ மகாராஜனுக்கு அளிக்கப்பட்ட கிரகம் நிலையானதொரு வைகுண்ட லோகமாகும். இது பரம புருஷரான வாசுதேவனின் விருப்பத்தால் ஜடவெளியில் எழுந்தருள செய்யப்பட்டதாகும். இந்த கிரகம் ஜடவெளிக்குள் இருந்தாலும் பிரளய காலத்தில் இது அழிவுக்கு உட்படாமல் அதன் இடத்திலேயே நிலையாக நிற்கக்கூடியது ஆகும். மேலும் என்றுமே அழிவுக்கு உட்படாத ஒரு வைகுண்ட லோகமாக இது இருப்பதால் இவ்வுலகம் 7 நட்சத்திரங்களின் வாசிகளாலும் வழிபடப்பட்டு வருகிறது. இந்த நட்சத்திரங்கள் துருவலோகத்துக்கு கீழே உள்ளன. துருவலோகத்துக்கு மேலேயுள்ள கிரகவாசிகளும் கூட இதை வழிபடுகின்றனர். பிருகு மகரிஷியின் கிரகம் துருவலோகத்திற்கு மேற்புறத்தில் அமைந்துள்ளது. எனவே தமது தூய பக்தரை திருப்திப்படுத்துவதற்காக பகவான் கிருஷ்ணகர்பராக அவதரித்தார். மேலும் இளவரசனான துருவன் மற்றொரு தூய பக்தரான நாரதரால் தீட்சை அளிக்கப்பட்ட பின் மேலே குறிப்பிடப்பட்ட மந்திரத்தை ஜபித்ததனால் இப்பூரணத்துவத்தை அடைந்தார். உறுதியான மனம் படைத்த ஒருவரால் பகவானை நேரில் சந்திக்கக்கூடிய மிக உயர்ந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். மேலும் ஒரு தூய பக்தரால் வழிகாட்டப்படுவதாலும் எப்படியாவது பகவானை சந்தித்துவிட வேண்டும் என்ற உறுதியான தீர்மானத்தாலும் தானாகவே அவர் பகவானை காண்பதில் முன்னேறி செல்கிறார். துருவனை பற்றிய விவரங்களை 4ஆம் காண்டத்தில் இன்னும் விளக்கமாக படித்தறியலாம். ஹரே கிருஷ்ணா. வணக்கம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுது. ஆன்மீக குருவினால தீட்சை அளிக்கப்பட்டதுனால துருவன் பகவான 6 மாசத்துல பார்த்தார். சோ இதுல பல விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ணிகர்பா அப்படிங்கிற அவதாரமும் சொல்லப்படுது. பிருஷ்ணி சுதப்பா இவங்களுக்கு பகவான் கிருஷ்ணிகர்பரா அவதரிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அடுத்த அவதாரத்துல கஷ்யப்பர் அதிதி, அதுக்கப்புறம் வசுதேவர் தேவகி அப்படி வர்றாங்க. சோ பகவான குழந்தையா அடையணும் அப்படின்னு ஆசைப்படுற பல நோக்கங்கள், ஒரு அவதாரத்துல பல நோக்கங்கள்ல பகவான் நிறைவேற்றுறார். இங்க துருவனுக்கு அந்த பிருஷ்ணிகர்பர் தான்
வந்து நேரம் வந்து காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அதே சமயத்துல துருவனுடைய இந்த லீலை எண்ணற்ற பாடங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த வைகுண்ட லோகம் அப்படிங்கிறது ஜடவெளியில இருக்கக்கூடிய வைகுண்ட லோகம். ஆன்மீக உலகத்துல இந்த வைகுண்டம் கிடையாது. ஆனாலும் ஜடவெளியில இருந்தாலும் இந்த வைகுண்ட லோகம் பிரளய காலத்துல அழிக்கப்படாது. நம்ம ஏற்கனவே 2 கிளாஸ் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? பிரம்மாவோட ஆயுட்காலம் முடியும் போது மிகப்பெரிய பிரளயம் ஏற்படும் எல்லாம் பார்த்தோம். 14 லோகங்களும் அழியுன்னு பார்த்தோம். அந்த பிரளயத்துல கூட இந்த வைகுண்ட லோகம் அழிக்கப்பட மாட்டாது. அதுக்கப்புறம் சப்தரிஷி மண்டலம், சப்தரிஷி மண்டலத்துக்கு மேல இருக்கு இது. அப்போ அங்க சப்தரிஷி மண்டலத்துல இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் இந்த துருவலோகத்தை வழிபடுறாங்க. சோ இதெல்லாம் நமக்கு 5th கேண்டோல இன்னும் டீடைல்ஸ் இருக்கு. கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும் இந்த 5th கேண்டோ படிக்கிறதுங்கிறது. ஆனாலும் இப்பையிலேருந்தே நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 5th கேண்டோ படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா எல்லாம் சேர்த்து வச்சு அங்க வந்து நமக்கு குழப்பம். ரொம்ப கஷ்டமான விஷயம் 5வது காண்டம் படிக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா எந்தெந்த கோலங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கு, எத்தனை தூரத்துல இருக்கு, அங்க யார் இருக்கா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நிறைய வந்து நம்ம 5th கேண்டோல படிப்போம். ஸோ பிருகு ரிஷியை பத்தி நம்ம படிச்சோம். அவரும் வந்து மேற்க தான் இருக்காராம் அவரு துருவலோகத்துக்கு. யத் வேனம் உத்பதகதம் த்விஜவஜ்ர நிப்ளுஷ்ட பௌருஷ பகம் நிறையே பதந்தம் திராத்வார்த்திதோ ஜகதி புத்திரபதம் சலேபே துப்தா வசூனி வசுதா சகலானி ஏன. வேல மகாராஜன் தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி சென்றான். பிராமணர்களும் வஜ்ரசாபத்தின் மூலமாக அவனை தண்டித்தனர். இதனால் வேண மகாராஜன் அவனது நற்கர்மங்களுடனும் ஐஸ்வர்யங்களுடன் எரிக்கப்பட்டு நரகத்திற்கு அனுப்பப்பட்டான். பகவான் தனது அசாதாரணமான கருணையினால் அவனுடைய மகனாக பிருத்து என்ற பெயருடன் அவதரித்து சாபத்துக்குள்ளான வேண மகாராஜனை நரகத்திலிருந்து விடுவித்தார். மேலும் விவசாயத்திற்காக அவர் பூமியை நன்கு பயன்படுத்தி கொண்டார். சோ பிருத்து மகாராஜனுடைய அவதாரம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு சவால் விடக்கூடிய ஒரு அவதாரம். ஏன் அப்படின்னா வேணன் அப்படிங்கிற துருவ மகாராஜனுடைய பரம்பரையில வரக்கூடியவர் தான் வேணன். ஆனா பயங்கர கொடுமையான ஒரு அரசன். அதனால புரோபார் பொருளில் ஓரளவு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நம்ம பொருளை படிச்சிடலாம். அப்போ வேணனை என்ன பண்றாங்கன்னா பிராமணர்கள் சாபம் கொடுத்தே அவனை கொண்டுடுறாங்க. சண்டெல்லாம் போடல, சாபத்தினாலே அவனை கொண்டுடுறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் தாய் தானே. வேணனுடைய தாய் என்ன பண்றா, சச்சா என்னுடைய மகனை வந்து இப்படி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை பாதுகாக்கிறா. தைலங்கள்லாம் வச்சு அந்த உடலை பாதுகாக்கிறா. அப்போ அரசன் இருந்து பண்ண கொடுமையை விட அரசன் இல்லாத போது துஷ்டர்கள் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அதனால திரும்ப என்ன பண்றாங்க, வேணனுடைய உடலை கடையிறாங்க. வேணனுடைய உடலை கடைஞ்சு அதுல இந்த நிஷாதன் அப்படிங்கிற குள்ள உருவம் முதல்ல வெளியில வருது. அந்த நிஷாதன் அதர்மங்களுக்கெல்லாம் பிறப்பிடமா இருக்கான். அவன் வந்து காட்டுக்கு ஓடி போயிடுறான். அந்த உருவம் அங்கேதான் வந்து பழங்குடியினம் ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் திரும்ப கடையும் போது பிருத்து அர்ச்சி இவங்க 2 பேர் வர்றாங்க. பிருத்து மகாராஜரும் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம், அர்ச்சி வந்து லக்ஷ்மி தேவி. ஸோ அவங்க 2 பேரும் வந்து அவங்க திருமணமாகி அவங்களுடைய வம்சாவளி வருது. அதனால பிருத்து மகாராஜருடைய அவதாரம் இப்போ வந்து பகவான் வந்து ஒவ்வொரு விதமா அவதரிக்கிறார் பாருங்க. வராகரா பிரம்மாவோட மூக்குலேருந்து வெளியில வரார், நரசிம்மரா தூண்லேருந்து வெளியில வரார், கபிலரா தேவகுத்தியோட கர்ப்பத்திலேருந்து வெளியில வரார். இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வேணனுடைய உடலை கடையும் போது பிருத்து மகாராஜர் வெளியில வரார், பிருத்துவும் அர்ச்சியும் வராங்க. ஸோ இந்த மாதிரி பகவான் நினைச்சார்னா எப்படி வேணா எங்க வேணா எப்படி வேணா அவதரிக்க முடியும். நீ இப்படித்தான் அவதரிக்கணும் நம்ம என்ன பண்ண முடியாது, அவரை சட்டம் போட்டெல்லாம் அவதரிக்க வைக்க முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டம், அவங்களுக்குலாம் புரியாது. பக்தர்களா இல்லாதவங்களால இதெல்லாம் ஏத்துக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹேமலதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். வர்ணாசிரம தர்ம முறைக்கேற்ப பக்தியும் கல்வி அறிவும் உள்ள பிராமணர்களே சமுதாயத்தின் உண்மையான காப்பாளர்கள் ஆவர். பிராமணர்களே நாட்டை எவ்வாறு முற்றிலும் நேர்மையான முறையில் ஆட்சி புரிவது என்பதை நிர்வாகிகளான அரசர்களுக்கு உபதேசித்து வந்தனர். இதனால் பக்குவமான பொதுநல எண்ணம் கொண்ட நாடாக அது இயங்கி வந்தது.
அரசர்கள் அல்லது சத்திரிய நிர்வாகிகள் எப்பொழுதும் கற்றறிந்த பிராமணர்களுடன் கலந்தோசிப்பார்கள். அவர்கள் கொடுங்கோல் ஆட்சி புரியும் சக்கரவர்த்திகளாக இருந்ததே இல்லை. மனு சம்ஹிதையிலும் பிற அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களும் பிரஜைகளை ஆட்சி புரிவதற்கு வழிகாட்டி நூல்களாக இருந்தன. மேலும் குடியரசு என்ற பெயரில் நாட்டின் சட்ட தொகுப்பை புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் தொகுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஒரு குழந்தைக்கு தன் எதிர்கால நல்லொழுக்கத்தை பற்றி மிக குறைந்த அறிவு மட்டும் இருப்பதை போன்று புத்தியில் தாழ்ந்தவர்களான பாமர மக்களுக்கு அவர்களின் சொந்த நன்மைகளை பற்றிய மிக குறைந்த அறிவே உள்ளது. அனுபவமுள்ள தந்தை முன்னேறும் பாதையை நோக்கி களங்கமற்ற குழந்தைக்கு வழிகாட்டுகிறார். குழந்தைகளை போன்ற பாமர மக்களுக்கும் இதே போன்ற வழிகாட்டல் தேவைப்படுகிறது. பொது நலத்திற்கு சட்ட தொகுப்புகள் மனு சம்ஹிதையிலும் மற்ற வேத இலக்கியங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய அறிவு நூல்களுக்கு ஏற்றவாறும் பிராமணர்கள் அரசர்களுக்கு ஆலோசனை கூறி வந்தனர். அத்தகைய பிராமணர்கள் அரசரின் பணியாட்களாக இருக்கவில்லை. இதனால் அரசனுக்கு சாஸ்திரங்களின் கொள்கைகளை பற்றி உத்தரவிடுவதற்கு அவர்களுக்கு சக்தி இருந்தது. இம்முறை சந்திரகுப்த மகாராஜரின் காலம் வரைக்கும் கூட இருந்து வந்தது. மேலும் சாணக்கியர் என்ற பிராமணர் அரசரின் ஊதியம் பெறாத பிரதம மந்திரியாக இருந்தார். வேண மகாராஜன் இக்கொள்கையை பின்பற்றவில்லை. கற்றறிந்த பிராமணர்களை அவன் மீறி நடந்தான். பரந்த மனம் படைக்க பிராமணர்கள் சுயநலவாதிகள் அல்ல, மாறாக எல்லா பிரஜைகளின் முழு நன்மையையும் அவர்கள் கருத்தில் கொண்டவர்களாக இருந்தனர். வேண் மகாராஜனின் கெட்ட நடத்தையின் காரணத்தால் அவனை தண்டிக்க விரும்பிய பிராமணர்கள் பகவானிடம் பிரார்த்தனை செய்த பின் அரசனை சபித்தனர். நீண்ட ஆயுள், அடக்கம், நற்பெயர், நேர்மை, மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு மற்றும் புண்ணிய புருஷர்களின் ஆசி, மகாத்மாக்களின் அடிச்சுவற்றை உறுதியாக பின்பற்ற ஒருவன் முயற்சிக்க வேண்டும். வேண் மகாராஜன் அவனுடைய கடந்த கால நேர்மையினால் அரசனானான். ஆனால் அவன் வேண்டுமென்றே மகாத்மாக்களை அலட்சியம் செய்ததால் மேற்குறிப்பிட்ட ஆஸ்திகள் அனைத்தையும் இழந்து விடுமாறு தண்டிக்கப்பட்டான். வாமன புராணத்தில் வேண மகாராஜனின் சரித்திரமும் அவனுடைய இழிவும் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன. தன் குழந்தையான வேணன் மிளேச்ச குடும்பத்தில் பிறந்து குஷ்ட நோயால் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை கேள்விப்பட்டவுடனே பிருது மகாராஜன் குருஷேத்திரத்திற்கு அவனை அழைத்து வந்து எல்லா துன்பங்களிலிருந்தும் அவனை விடுவித்தார். பகவானின் அவதார பிருது மகாராஜன் பூமியிலிருந்து ஒழுங்கின்மையை சரிப்படுத்துவதற்காக பிராமணர்களின் பிரார்த்தனையின் மூலமாக வந்து அவதரித்தார். எல்லா வகையான பயிர்களையும் அவர் உற்பத்தி செய்தார். ஆனால் அதே சமயம் தந்தையை நரகமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க வேண்டிய ஒரு மகனின் கடமையையும் அவர் நிறைவேற்றினார். புதர் என்றால் புத் என்று அழைக்கப்படும் நரகத்திலிருந்து விடுவிப்பவர் என்று பொருள்படும். இதுவே தகுதியுள்ள ஒரு புத்திரனுக்குரிய அடையாளமாகும். நன்றி. புத்திரன் என்றால் இருக்கணும், புதர் என்றால் இருக்க ஸ்பெல்லிங் வந்து கரெக்ட் பண்ணிருக்காங்க. புத்திரன் அப்படின்னா புத்து அப்படிங்கிற நரகத்திலேருந்து தந்தையை விடுவிப்பவர் தான் புத்திரன் அப்படின்னு சொல்லப்படுறார். சோ பிராமணர்களுடைய முக்கியத்துவம் இங்க நம்ம பாக்குறோம். இந்த பிராமணர்களுடைய வழிகாட்டுதல் இருந்ததுன்னா ஒரு அரசர் நல்லாட்சியே பண்ண முடியும். சாணக்கிய பண்டிதரை பத்தி நிறைய பிரபுபாதர் பொருளுரையில கோட் பண்றார். சாணக்கிய பண்டிதருடைய கொட்டேஷன்ஸ் அடிக்கடி பிரபுபாதர் கொடுக்குறார். ஏன்னா அவங்க சாஸ்திரங்களை அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. சாஸ்திரங்கள்ல இருந்து அவங்க சொல்லும் போது நம்ம சாஸ்திரம் படிக்கலைன்னா கூட அந்த மாதிரி சாஸ்திரம் தெரிஞ்சவங்க சொல்லும் போது நம்ம ஏத்துக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. நம்ம படிச்சுதான் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி பிராமணர்களும் கிடையாது. அதே சமயத்துல வழிகாட்டுதலும் இல்லாத அரசாங்கம் இன்னைக்கு இருக்கு. சோ நம்மளுடைய நீண்ட ஆயுட்காலம், நம்முடைய அதாவது ஆயுள், அடக்கம், நற்பெயர், நேர்மை, இதெல்லாமே வயதுல பெரியவங்களை இல்ல பிராமணர்களை இல்ல வைஷ்ணவர்களை அவமதிக்கும் போது எல்லாம் குறைஞ்சு போயிடும். எல்லாமே என்ன ஆகும்? குறைஞ்சு போயிடும். ஸோ அதனால நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யணும்? எல்லா விதமான மரியாதைகளையும் நம்ம வந்து கொடுக்கணும். முக்கியமா வைஷ்ணவர்களுக்கு, பிராமணர்களுக்கு நாம சரியான முறையில அவங்கள மரியாதை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். இல்ல போனா நம்ம பக்தியை பயிற்சி பண்ணி பிரயோஜனம் கிடையாது. ஒரு பக்கம் பக்தி பயிற்சி பண்ணி ஒரு பக்கம் வைஷ்ணவ அபராதம் இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்க அது வந்து ஓட்டப்பானை மாதிரி ஆயிடும். ஓட்டப்பானையில நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கலாம், ஆனா தண்ணி அதுல நிறையாது இல்லையா? அது வழிஞ்சு போயிட்டே இருக்கும். அதனால ஜாகிரதையா இருக்கணும். அதே சமயத்துல நம்முடைய என்ன சொல்றது, நமக்கு ஏதாவது மனதுல பட்டுது, நமக்கு அது ஏதாவது நமக்கு சரின்னு படலை அப்படின்னா அதை நம்ம எடுத்து சொல்லவும் செய்யணும். எடுத்து சொல்லி நம்மளுடைய சந்தேகங்களையும் நாம நிவர்த்தி பண்ணிக்கணும். வாயை மூடிட்டு எல்லாத்தையும் நம்ம கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஆனா முறை இருக்கு, கேட்கறதுக்கான முறை.
எப்படி நம்மளை கிளியர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முறைகளை பயன்படுத்தி அதையும் நம்ம செய்யணும். குருட்டுத்தனமாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் மரியாதை இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Yes, ma'am. மாதாஜி இங்க போட்டிருக்குல்ல, அந்த வேணன் வந்து இறந்துடுறாரு மாதாஜி, பிராமணோட சபிக்கப்பட்டு அவ இறந்துடுறாரு. ஆனா இங்க எப்படி சொல்றா மாதாஜி, தன் தந்தையான வேணன் மிலேச்ச குடும்பத்தில் பிறந்து குஷ்ட நோயால் தள்ளப்பட்டு கொண்டிருக்கான் என்பதை கேள்விப்பட்டு அவர்தான் இறந்துட்டாரா மாதாஜி? எப்படி அடுத்த பிறவி, அடுத்த குஷ்டரோகம்னு பிறவி. சொல்றா? ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி. சோ அப்படி அவர் ஓகே. இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப வந்து அவர் என்ன பண்றாரு, பிருத்து வந்து அவரை வந்து விடுவிக்கிறார். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மாதாஜி சந்நியாசம் போகணும்னு சொல்றாங்க, சந்நியாசம் எடுக்கணும்னு சொல்றாங்களே மாதாஜி, அது இந்த காலத்துல அது எப்படி மாதாஜி சாத்தியமா? 50 வயசுக்கு மேல ஆக்சுவலா வந்து கலியுகத்துல சன்னியாசமே எடுக்கக்கூடாது. கலியுகத்துல 4 காரியம் பண்ணக்கூடாது. கலியுகத்துல யாகங்கள்ல மிருகங்களை பலியிடக்கூடாது, கலியுகத்துல சந்நியாசம் கூடாது, கலியுகத்துல சகோதரன்கள் மூலமா குழந்தை பெற்றுக்க கூடாது. அதாவது தனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய சகோதரர்கள் மூலமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது மற்ற யுகங்கள்ல இருந்தது. ஆனா இந்த யுகத்துல கூடாது. அப்படித்தான் யார் பிறக்கிறா, அதாவது விசித்திரவீரியனுக்கும், ஆமா வியாசர்லாம் அப்படிதான், அதாவது வியாசர் கிடையாது, இவங்க அப்படித்தானே பிறக்கிறாங்க. பாண்டு, திருதராஷ்டர் இவங்கெல்லாம் வியாசர்ல இருந்து பிறக்கிறாங்க இல்லையா. விசித்திரவீரியனுக்கெல்லாம் குழந்தை கிடையாது. அதனால அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மூத்த மகனான வியாசரை கூப்பிட்டு அம்பிகா அம்பாலிகா அவங்களோட இணைய வச்சு இந்த மாதிரி திருதராஷ்டர், பாண்டு, விதுரர் எல்லாம் பிறக்கிறாங்க. ஆனா அது வந்து இந்த யுகத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அது இன்னைக்கு வந்து உக்ர கர்மாவா எப்படி இருக்கு, இந்த என்ன சொல்றது, நிறைய ஐவி சென்டர் என்னமோ சொல்றாங்களே, அந்த மாதிரி எல்லாம் இப்ப குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. சோ அது தவறான ஒரு வழிமுறை. சோ அது தடை செய்யப்பட்டிருக்கு. மிருக பலியும் தடை செய்யப்பட்டிருக்கு. முன்னோர்களுக்கு மாமிசம் படைக்க கூடாது. இந்த யுகத்துல முன்னோர்களுக்கு மாமிசங்களை படைக்க கூடாது. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். அதனால கலியுகத்துல சந்நியாசம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா இஸ்கான்ல பிரச்சாரத்துக்காக பிரபுபாதர் நிறைய பேருக்கு இளம் வயசுலயே சந்நியாசம் கொடுத்தார். பிரபுபாதர் இருந்த காலத்திலே நிறைய சன்னியாசிகள் வீழ்ச்சி அடைந்தாங்க. அதுக்கப்புறம் பிரபுபாதர் ஜிபிசி எல்லாம் கொண்டு வந்தார். இன்னைக்கு இஸ்கான் எப்படி இயங்குது அப்படின்னாக்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் அவங்க பிரம்மச்சாரியா இருக்கணும். 40 வருஷம் பிரம்மச்சரியத்துக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு பல பல தேர்வுகளுக்கு அப்புறம் சன்னியாச தீட்சை அப்படிங்கிறதே கொடுக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இஸ்கான்ல போனா சன்னியாசி ஆயிடலாம் அப்படிங்கறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இப்போ அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சோ கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபு சன்னியாசம் ஏத்துக்கிட்டதுக்கான காரணமும் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கலியுகத்துல சன்னியாசம் ஏத்துக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு எதுக்காக சன்னியாசம் ஏத்துக்கிறார் அப்படின்னா, சன்னியாசம் ஏத்துக்கிட்டு உபதேசம் பண்ணாதான் மக்கள் கேட்பாங்க. நான் ஒரு கிரகஸ்தனா இருந்து கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணா யாரும் அதை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கோசரம் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி சன்னியாசம் ஏத்துக்கிறார். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அதனால சன்னியாசம் இதெல்லாம் இந்த காலத்துல அவ்வளவு ஈஸி கிடையாது. இஸ்கான்ல கொடுக்கவும் மாட்டாங்க. மற்ற சன்னியாசிகளுடைய நிலைமையை நாம நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா. டெய்லி நியூஸ்ல ஒவ்வொரு சன்னியாசிகளை பத்தி எல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால தடை செய்யப்பட்ட விஷயம். சரியா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஒரு டவுட் மாதாஜி. மாதாஜி பிருகு முனிவரும் துர்வாசர் 2 பேரும் வேற வேறங்களா மாதாஜி? ஆமா ஆமா, வேற 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 வேற. மாதாஜி வியாசதேவரும் விசித்திரவீரியனும் பிரதர்ஸ் சொன்னீங்க இல்லைங்களா மாதாஜி? ஆமா, விசித்திரவீரன் வியாசதா அவங்க 2 பேரும் தான் மாதாஜி சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறக்கிறவங்க? இல்ல 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 இல்ல, சத்தியவதியோட குழந்தைகள். சத்தியவதிக்கும் பராசரருக்கும் பிறக்கிறவர் வியாசர். அதுக்கப்புறம் சத்தியவதிக்கும் சந்தனு மகாராஜருக்கும் பிறக்கிறவர் தான் விசித்திரவீரியனும் சித்ராங்கதன் விசித்திரவீரியன் 2 பேர். அவங்க 2 பேருக்கும் குழந்தைங்க கிடையாது. சித்ராங்கதன் விசித்திரவீரியன் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. சோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க, சத்தியவதி என்ன பண்றாங்க, தன்னுடைய மூத்த மகன் வியாசர் வந்து அப்பவே சொல்லிட்டு போயிட்டார், உனக்கு எப்போ என்ன சங்கடம்னாலும் சரி என்ன நீ நினைச்சேன்னா உடனே நான் அந்த இடத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி சத்தியவதி நினைக்கும் போதெல்லாம் வியாசர் வருவார். மகாபாரதத்துல அந்த அற்புதத்தை பார்க்கலாம். எப்பெல்லாம் சத்தியவதி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்களோ உடனே வியாசர் அங்க வந்துருவார். நிறைய தடவை வியாசர் வந்து திருதராஷ்டனுக்கு புத்தி சொல்லியிருக்கார், நிறைய தடவை யுதிஷ்டிர மகாராஜருக்கு வந்து சொல்லியிருக்கார். இந்த மாதிரி பல இடங்கள்ல வியாசர் வருவார் மகாபாரதத்துல.
அப்போ வியாசர் அந்த கண்டிஷன் எல்லாம் போடுறார் இல்லையா, நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு கண்டிஷன் போடுறார். அதனால ஒரு ராணி வந்து கண்ணை மூடிக்கிறாங்க, குழந்தை வந்து குருடா பிறக்குது. இன்னொரு ராணி வந்து பயந்துக்கிறாங்க, அதனால பாண்டுவும் வெளிரி பிறக்கிறார். 3வது தடவை முயற்சி, ஒரு தடவை தான் முயற்சி பண்ணுவேன்னு சொல்றார் வியாசர். சும்மாலாம் கிடையாது, ஒரு தடவை தான் அட்டெம்ப்ட் அப்படின்ற. அதுக்கப்புறம் 3வது அட்டெம்ப்ட் பண்ண சொல்லும் போது அவங்க ஒரு பணிப்பெண் அனுப்பிடுறாங்க. ஆனா அந்த பணிப்பெண்ணும் வியாசருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி சரியான மனநிலையோட அவரோட இணையும் போது விதுர மகாத்மா பிறக்கிறார். சோ கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. தாய் தந்தையினுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நல்ல மனநிலையோட பகவத் பக்தியோட ஒரு நல்ல சந்ததிக்காக நம்ம இணையும் போது அது வந்து கர்ப்பதான சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல பிரஜைகளை உற்பத்தி செய்யறதுக்கான வழிமுறையும் அதுதான். நாட்டினுடைய குடிமக்கள் நல்ல விதமா இருப்பாங்க, சண்டை சச்சரவுகள் இருக்காது, எல்லாருமே பக்தர்களா இருக்கும்போது ஓரளவுக்கு பக்தியை ஃபாலோ பண்ணாலே நாட்டுல பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சோ நல்ல பிரஜைகளை உற்பத்தி பண்றதுக்கான வழிமுறை தான் இந்த கர்ப்பதான சம்ஸ்காரம். ஆனா கலியுகத்துல அது தடை செய்யப்பட்டிருக்கு. சகோதரர்கள் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகே மாதாஜி. மாதாஜி சத்தியவதி 2 பேருங்களா, ஒருத்தவங்க தானா மாதாஜி? ஒருத்தவங்க தான் மாதாஜி, சத்தியவதி ஒருத்தவங்க தான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த நேரம் பராசரர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்மா இந்த உலகத்துக்கு வர வேண்டிய நேரம் அப்படின்னு நினைக்கும் போது சத்தியவதி மீனவ பெண், அவங்க அந்த இடத்துல வந்து அவங்க இருக்காங்க, இந்த படகு வச்சுக்கிட்டு அவங்க இருக்காங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல பெண்கள் வந்து தனியா இருக்கிறது, தனியா வீட்டை விட்டு வெளியில வர்றதுலாம் சாத்தியமே கிடையாது. ஆனா அது பகவானுடைய ஏற்பாடு. சத்தியவதி அங்க இருக்காங்க. பராசரர் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறார், இந்த மாதிரியான தருணம் இருக்கு, நீ எனக்கு உதவி செய்தா உனக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சத்தியவதியும் சம்மதிக்கிறாங்க, இதுல எதுவும் காமம் எல்லாம் கிடையாது. அப்போ வியாசர் பிறக்கிறார். அப்போ சத்தியவதிக்கு அவர் வந்து ஒரு வரம் கொடுக்கிறார் பராசரர். இந்த மீன் நாட்டம் எல்லாம் போய் நறுமணம் கமழும், உன்னை சுத்தி நறுமணம் வரும் அப்படின்னு சொல்றார். சந்தனு மகாராஜன் அந்த பக்கமா வரும்போது சத்தியவதியுடைய உன்னுடைய கன்னித்தன்மையும் பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்றார். சந்தனு மகாராஜன் வரும்போது அந்த நறுமணத்தால கவரப்பட்டு சத்தியவதியுடைய அழகினால கவரப்பட்டு அவர் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். சோ அதுக்கப்புறம் பீஷ்மர்கிட்ட போய் சொல்றது, இந்த விஷயங்கள்லாம் மகாபாரதத்துல நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் தான் மாதாஜி நர நாராயணன் சொன்னேன், 2 பேரு. ஒருத்தர் கிருஷ்ணர். யாரு கிருஷ்ணர் மாதாஜி? நர நாராயணர் கிருஷ்ணர். நரன் வந்து அர்ஜுனன். கிருஷ்ணர். 2 பேரும் ஒன்னா அட் அ டைம். ஓகே, 2 பேர் நரநாராயணன், 2 பேரும் அங்க தவம். நர அர்ஜுனன், நாராயணன் கிருஷ்ணன். பிருத்து மகாராஜா கூட ஒரு சிஸ்டர் பிறக்குறாங்கன்னீங்களா, அவங்க பேர் சொல்லுங்க மாதாஜி. சிஸ்டர் கிடையாது, அவங்களுடைய மனைவி அர்ச்சி. மாதாஜி வேணன் கடையிறப்ப பிருத்து மகாராஜா இன்னொருத்தவங்க வர்றாங்கன்னு சொன்னீங்களா? அர்ச்சி சிஸ்டர் கிடையாது. அர்ச்சி லட்சுமி நாராயணன் 2 பேருமே வேணனுடைய உடல்ல இருந்து வர்றாங்க. வேணனுடைய உடல்ல இருந்து வர்றதுனால அவங்க சகோதர சகோதரிகள் கிடையாது. அர்ச்சின்றவங்க பிருத்து மகாராஜா அவங்க வைஃப்ங்களா மாதாஜி? ஆமா. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அம்மா மாரியா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. அம்மா மாரியா. கேள்வி கேட்கிறவங்க தயவு செய்து சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சத்தியவதி வந்து பீஷ்மருடைய அம்மா மாரியா மாதாஜி? சத்தியவதி பீஷ்மர். ஆமா, பீஷ்மர் வந்து மகாபாரதத்துக்குள்ள போயிட்டீங்க எல்லாரும். பீஷ்மர் வந்து கங்காதேவிக்கும் சந்தனு மகாராஜருக்கும் பிறக்கிறார். சோ அஷ்ட வசுக்களும் பிறக்கிறாங்க. சந்தனு மகாராஜருக்கும் கங்கைக்கும் அஷ்ட வசுக்கள் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு சாபம் இருக்கு இல்லையா, சோ அதனால அவங்க திரும்ப எல்லாரும் போயிடுறாங்க. பட் இவர் மட்டும் அந்த குதிரையை இழுத்துட்டு வந்ததுனால, பசுவோ குதிரையோ ஏதோ அதை இழுத்துட்டு வந்ததுனால இவர் நீண்ட காலம் இந்த உலகத்துல இருக்கணும் அப்படின்னு இவருக்கு சாபம், பீஷ்மருக்கு சாபம். இவர் தான் முதல் வசு அஷ்ட வசுக்கள்ல. சோ அதனால பீஷ்மர் வந்து நீண்ட காலம் இந்த உலகத்துல இருக்கார். ஆனா ரொம்ப பேர் புகழோட அவர் வந்து அவருடைய பக்தியினால அவர் வந்து சிறந்த பக்தரா இருக்கார். இந்த பதம் 9ல வந்து மொழிபெயர்ப்புல கடைசியில வந்து விவசாயத்திற்காக அவர் பூமியை நன்கு பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு இருக்குல்ல மாதாஜி, அது சோ வேணனுடைய ஆட்சியில என்ன ஆச்சு அப்படின்னாக்க,
இப்போ நம்ம ஆண்டாள் பாசுரங்கள் எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். பகவானுடைய புகழ் பாடினா எத்தனை வளங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா வேலனுடைய ஆட்சியில எல்லாமே நிறுத்திட்டார், யாகங்களை நிறுத்திட்டார், பூஜைகள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டார். அதனால பூமி என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வளங்களை எல்லாம் அவங்க உள்ள சுருக்கிக்கிட்டாங்க. யாருக்கும் எந்த இதுவும் அவங்க கொடுக்கல. எங்க பார்த்தாலும் பஞ்சம் பட்டினி அந்த மாதிரி இருந்தது. ஆனா பிருத்து மகாராஜர் வந்ததுக்கு அப்புறம் பிருத்து மகாராஜர் தன்னுடைய பக்தியினாலையும் எல்லாத்தினாலையும் பூமி தாய் கிட்ட வேண்டார், உன்னுடைய வளங்களை எல்லாம் நீ வெளிப்படுத்தணும்னு சொல்லி. ஆனா பூமி தாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பயந்துகிட்டு ஓடிடுறாங்க. ஒரு பசு வடிவத்தை எடுத்துட்டு அவங்க போறாங்க. அப்ப பிருத்து துரத்திட்டு போறார். அது பெரிய லீலை. அதுக்கப்புறம் கடைசியில ஆஹ் பிருத்து மகாராஜர்கிட்ட சொல்றாங்க, என்ன என்ன இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. அப்போ பிருத்து மகாராஜர் கேட்கிறார், நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் பூமி தாய் தன்னுடைய எல்லா வளங்களையும் அப்படி தாராளமா அள்ளி கொடுக்குறாங்க. பிருத்து மகாராஜருடைய ஆட்சியில தான் பூமி ரொம்ப அழகா இருந்தாங்களாம். நம்ம இந்த மாதிரி பிரார்த்தனைகளை எங்க பார்த்தோம் பாகவதத்துல? எங்க பார்த்தோம்? யுதிஷ்டர் மகாராஜர் ஆட்சியில மாதாஜி. ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியரா எந்த பிரார்த்தனையில பார்த்தோம்? இவரு பரீட்சித் யாருடைய பிரார்த்தனை? குந்தி தேவியா மாதாஜி? குந்தி தேவி, குந்தி மகாராணியோடைய குந்தி மகாராணி பிரார்த்தனைகள் மாதாஜி. பட்டு பூமி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னா அவங்க வந்து சொன்னாங்க. ஆமா மாதாஜி. வனங்கள்ல ஔஷதங்கள் மூலிகைகள் எல்லாம் எவ்வளவு தாராளமா கிடைக்குது. கடல்ல முத்துக்கள் வைக்கிறது எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. சோ கடல் வந்து முத்துக்களை அள்ளி கொடுக்குது. மலைகள் வந்து பல ரத்னங்கள் எல்லாம் செல்வங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்லாம் வந்து அவங்க வந்து தன்னுடைய பிரார்த்தனையில சொன்னாங்க. இப்ப நீங்க எங்களை விட்டுட்டு போறீங்களே, அப்போ என்ன ஆகும் எங்களுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க. அதனால பகவானுடைய ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடினா நமக்கு என்ன கிடைக்கும்? நீங்காத செல்வம் கிடைக்கும். அதனால மகாராஜருடைய ஆட்சியில பூமி தாய் எல்லா வளங்களையும் தாராளமா கொடுத்தாங்க. சரியா? ரொம்ப நல்லா இருந்தது மாதா. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இதோட இங்க நிறைவு செய்துக்கலாம். வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்யைவ ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. அனந்த கோட்டி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ மாதாஜி. பிரபு இல்ல, நீங்க கும்பகோணத்துல உங்க பிரதர் வந்து பண்ணி அப்படியே நினைச்சு பாக்குறேன். இப்போ இவ்வளவு இன்டெலிஜென்டா, எவ்வளவு பொறுமையா எல்லாம் மாதாஜி கேட்கறதுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா டக்கு 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 டக்குன்னு வருவதுக்கு ரொம்ப அப்படியே எனக்கு தேங்க்யூ அதே பிரபு. மாதாஜி. பிரபுபாவுடைய கருணை தான் பிரபு. ஓகே மாதாஜி. வேற எதுவும் கிடையாது பிரபு. குரு மகாராஜர் பிரபுபாவுடைய கருணை. இவ்வளவு ஞானத்துக்கு எத்தனை வருஷம் உழைச்சிருக்கணும் இல்லைங்க மாதாஜி? அப்படிலாம் ஒண்ணும் பெரிய ஞானம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது மாதாஜி. நீங்க வந்து என்ன சொல்றது, ஆரம்பத்துல இருக்கிறதால உங்களுக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியுது. ஆனா பாகவதம் வந்து ரொம்ப இனிமையானது. பகவான் ரொம்ப இனிமையானவர். சோ நான் தான் சொல்றேனே, பாகவத்துல சொன்னது எதுவுமே வந்து கற்பனையானதெல்லாம் கிடையாது. பகவான் சொல்றாருல, ததாமி புத்தியோகம் தம் ஏனமாம் உபயாந்திதேன். நான் பக்தியே பண்ணல, ஆனாலும் புத்தியோகம் கொடுக்குறார் பகவான். சோ அதனால நிறைய பக்தர்கள் இருக்காங்க. நீங்க அவங்க வகுப்பெல்லாம் கேட்கும்போது அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சேவை செய்ய முயற்சி பண்றேன். அவ்வளவுதான் மாதாஜி. நான் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. அது நிச்சயமா வந்து அது உங்களோட தன்னடக்கத்தை காமிச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வேற மாதாஜி, நீங்க இப்படி வேற தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, நிஜமாவே கிடையாது. என்னை விட பெரியவங்கள்ட்ட கேட்டா தானே தெரியும். என்னால முடிஞ்ச வரைக்கும் சேவை செய்ய முயற்சி பண்றேன். மாதாஜி. ஞாபக சக்திங்கிறது ரொம்ப பெரிய காரியம். சோ ப்ரீச்சிங் பண்றதுல இது ஒரு நன்மை மாதாஜி. எப்பவுமே நம்ம பகவானை பத்தி பேசிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அது ஞாபகம் வரும். இப்ப நீங்க பாருங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம போது எப்பயோ நடந்திருக்கும், யாரோ ஏதோ சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம்ல. பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும், அது நமக்கு ஞாபகம் இருக்கும்ல. ஏன்னா நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதையே நம்ம நினைக்கிறோம். அந்த மாதிரி தொடர்ந்து பகவானை பத்தி பேசுறது, பிரச்சாரம் பண்றதுனால அந்த ஸ்மரணத்தையும் பகவான் தான் கொடுக்குறார் இல்லையா? மத்த ஸ்மிருதி ஞானம் அப்போகனம் எல்லாத்தையும் அவர் தான் கொடுக்குறார். நன்றி மாதாஜி, உங்களால ஒரு வாய்ப்பு பாகவதம் சொல்றதுக்கு எனக்கு
நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட வந்து கேட்கறதுனால இந்த வாய்ப்பு. ஓகேமா, தேங்க்யூ ஆல். ஹரே கிருஷ்ணா. நாங்க நம்ம அப்படியே ரவுண்ட்ஸ் போடலாம்.